ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களை பயமுறுத்தலை, சரியா? இன்னைக்கு சாயங்காலம் ஃபைனல் பாருங்க, ஆனால் இந்தியா தோத்து போயிடும். போயிடலாம். ஹலோ, நீங்கள் இங்கே வரணும்னு இல்லை, எங்கேயாவது கர்த்தருடைய காரியத்தில் இருங்க, சரியா? இங்கே வர முடியல, வேற ஒரு ஊழியத்துக்கு போறீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்தால் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். வெளியே போனீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் மற்றவங்களுக்கு பேசுவாங்க. இந்த ரெண்டையும் விட்டுட்டு கண்டிப்பாக மேட்ச் தான் பார்க்கணுன்னா நான் இப்பவே சொல்லுவேன், இந்தியா தோத்து போயிடும். ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணும், சரியா? பார்த்து சொன்னாங்க, நீங்க நரகத்துக்கு கீழே போயிடுவீங்கன்னாங்க. அது அப்புறம் இன்னைக்கே நீங்க பாப்பீங்க. நீங்க வீட்டுல உட்காந்து இன்னைக்கு பாருங்க, ஒன்ல மழை பெய்து மேட்ச் நிற்கும். ஹலோ, இந்த மழை பெய்து மேட்ச் நடக்காது. ஆமாவா இல்லையா? ஹலோ, அதை விட பேசாம இங்க வந்து உளுந்துடலாம். சரி, கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இவங்களை இவ்வளவு பேர் பார்க்க சந்தோஷமா இருக்கு, சரியா? சபையில ஒரு இடம் கூட காலி இல்ல, எல்லாமே இருக்குது. ஆனா அந்த பைபிள் ஸ்டடி நேரத்தில் பார்த்தா சபையில ஆள் இருக்கிறத விட வெறுமையான இடம் தான் நிறைய இருக்கு. அது ஏன்னு நீங்க தான் யோசிக்கணும். ஆக்சுவலா நமக்கு இன்னைக்கு உலக வாழ்க்கை பெருசா தெரியறதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. நேற்று நாங்கள் கவனிச்சுட்டு இருந்தோம், இம்மை வேற மறுமை வேறன்னு கவனிச்சிட்டோம். உயிர்த்தெழுதல அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா இம்மை நமக்கு பெருசா தெரியாது. இம்மை நமக்கு வேண்டும், இந்த உலக வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஆனா அந்த வாழ்க்கைக்கு தான் இந்த வாழ்க்கை. அது இதுக்காக அது இல்லை, அதுக்காகத்தான் இது. இந்த வாழ்க்கையில கர்த்தர் நம்ம வைத்திருப்பதே ஒரே ஒரு நோக்கம், அந்த வாழ்க்கைக்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்கு தான் இந்த வாழ்க்கை. அதனால இந்த வாழ்க்கை தான் நமக்கு முக்கியமா இருந்தா கொஞ்சம் கஷ்டமானது. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். பைபிள்ல சபையினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 - 47 வரை இருக்கும். அதுல ஒரு வார்த்தை அனுதினமும் ஒரு வார்த்தை இருக்குது. 46ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. ஆலயத்துக்கு எப்போ வந்த என்னன்னைக்கெல்லாம் வந்தாங்களாம்? கொஞ்சம் வாய் தரீங்களா? டெய்லி வந்தாங்களாம், சரியா? அது வேலை வெட்டி இல்லாத பசங்களா இருப்பானுங்க. அதான் அப்படித்தான் நமக்கு தோணுது. நமக்கெல்லாம் வேலை இருக்குது, அவங்களுக்கு என்ன இல்லை, வேலையே இல்லையா. அதனால என்ன பண்ணாங்க, டெய்லி ஆலயத்துக்கு வந்தாங்களாம், சரியா? அடுத்த வசனம் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும். மறுபடியும் ஒரு அனுதினம். அப்போஸ்தலர் 2:46 டெய்லி என்ன, டெய்லி அவங்க டெய்லி கூடி வந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு, டெய்லி சபையில் ஆளை சேர்த்துக்கிட்டே இருந்தாராம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சேர்க்கிறவர் அல்ல, ஒவ்வொரு நாளும் சேர்த்தார். அதனால்தான் சபை பெருகிட்டு. யோசிச்சு பாருங்க, 120 பேர் இருந்தாங்க, 3000 ஆனாங்க. அப்புறம் அடுத்து பார்த்தா 8000 ஆனாங்க, 5000. அதுக்கப்புறம் பார்த்தா எண்ண முடியாத அளவு 6ஆம் அதிகாரத்திலே வந்துச்சு. அப்போ 2ஆம் அதிகாரத்தில் 120 ஆரம்பித்தது. 6ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ன தெரியுங்களா, எண்ணிக்கை கடங்கார கொண்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு டெய்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வாரத்துக்கு ஒரு நாள். இன்னும் சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்கல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு பேர் இருக்க மாட்டீங்க. ஏன்னா கம்யூனியனுக்கு மாத்திரம் வர பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க. அதாவது எல்லா ஞாயிற்றுக்கிழமை கூட வர்றதில்ல, அந்த கம்யூனியனுக்கு மாத்திரம். எனக்கு தெரியும், நீங்க நானும் தொடக்கத்துல இருந்து பாக்குறேன், இந்த அல்லேலூயா சத்தம் பாச சத்தம் மாத்திரமே கேட்குது. நீங்க எல்லாம் உட்கார்ந்து அவருக்கு அல்லேலூயா தெரியாதான்னு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அவர் அல்லேலூயான்ற நானும் பாக்குறேன், ஒரு வாய் கூட அசையல, இப்படி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. வழக்கமா நமக்கு பேரே அல்லேலூயா கூட்டம்னு பேரு. பெந்தகோஸ்து கூட்டத்துக்கு பேர் என்ன பேரு? அல்லேலூயா கூட்டமா. ஆனா இன்னைக்கு பெந்தகோஸ்து உலகம் மறந்து போன வார்த்தை இந்த அல்லேலூயா தான். பார்த்து சத்தம் போட்டு பாக்குறாங்க, அப்படி மேக்சிமம் பலத்தோடு அல்லேலூயா சொல்றாங்க. நீங்க அசையாம உட்கார்ந்துருக்கீங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நாங்களும் மாறவே மாட்டோம். அப்படியே தான் பிடிச்சு வச்ச புலி மாதிரியே உட்கார்ந்துருப்போம். கரெக்டா உட்கார்ந்துருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வர்றதே பாவம்னா, கம்யூனியன் சர்வீஸ்க்கு மாத்திரமே வருது, அதை விட பெரிய பாவம் இல்ல. நம்ம என்ன நிரூபிக்க முயற்சி பண்றோம்? நாங்கள்லாம் விசுவாசிகள், இல்லைன்னா நாங்கள்லாம் அந்த சபையில் அங்கம், அதுதானே. ஆனா வேதம் அப்படி சொல்லல. அனுதினமும் அவர்கள் கூடி வந்தார்கள், அனுதினமும் கர்த்தர் சபையில சேர்த்து வந்தார். அப்படின்னா ஒரு விசுவாசி என்றால் அவங்க டெய்லி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அது மாத்திரம் உங்களுக்கு தெரிந்ததுதான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. அர்த்தம் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசியை பார்த்திருக்காங்க. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா டெய்லி தே மெட். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க, பார்த்தார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மனுஷன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? ஆதாமீனி எங்கே இருக்கிறாய்? அடுத்த கேள்வி என்ன தெரியுங்களா? காயினே உன் சகோதரன் எங்கே?
ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி, நீ எங்க இருக்கிற, அப்புறம் பிரதர் எங்க இருக்கிறான். யோசித்து பாருங்க, நம்ம சபையில நிறைய பேர் வராங்கல்ல, எல்லார் பேரும் உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, எல்லாரும் எங்க இருக்காங்கன்னா தெரியுமா? அவங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்புறம் என்ன ஐக்கியம்? நம்ம டெய்லி ஒருத்தரை மீட் பண்ணாத நமக்கு தெரியும். பைபிள் சபையின் நோக்கமே என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். அதுதானே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்ப சபை என்றால் என்ன? ஏன் பாரத்தை மாத்திரம் சுமக்கிறது இல்ல, ஒருவர் பாரத்தை ஒருவர். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆண்டவர் நமக்கு 2 சிலுவை தோள் கொடுத்து காத்துறீங்களா? ஒன்று நமது சிலுவை, அப்போ லூக்கா 14:26. அடுத்தது எபிரேயர் 13:12 அவரது நிந்தை, அடுத்த தோள். கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர், அது உள்ளத்துல. 3 சிலுவை நமக்கு இருக்கு. ஒன்று என்னுடையது, ஒன்று ஆண்டவருடையது, ஒன்று என்னுடைய, என்னோடு ஐக்கியப்படுகிற இன்னொரு கர்த்தருடைய பிள்ளை, அது என் உள்ளத்துல சுமக்கணும். 3 இடத்தை கர்த்தர் கொடுத்தது எதுக்கு தெரியுங்களா? சுமப்பதற்கு. நமக்கு எதுக்குன்னா செயின் மாட்டி தொங்க விடுறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த தோல்ல அந்த தோல்ல ஹார்ட்ல தொங்கும் செயின், அதுக்கு தானே. அப்படியானால் நாம் இன்னொருத்தர் பாரத்தை சுமக்கணும்னா அவங்க பிரச்சனை நமக்கு தெரியணும்ல. கிட்ட உட்கார்ந்து இருக்கிறது யாரும் தெரியலன்னா நம்ம அவங்க பிரச்சனை நமக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன பண்ணாங்களா, ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் சந்திக்கும் போதுதான் அவங்களுடைய வலிகள், அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய கண்ணீர், இதெல்லாம் நமக்கு தெரியும். கவனித்துக் கொள்ளுங்கள். சபை என்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகின்ற வழி. அடுத்தவங்க பாரமே நமக்கு, நம்ம பிரதரே யாரும் தெரியாது, அப்புறம் அவங்க பாரம் என்னன்னு தெரியாதுன்னா, வாட்ஸ் தி மீனிங் இன் கமிங் டு தி சர்ச்? சபைக்கு வருவதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது ஒண்ணு. அப்ப என்ன செய்யணும்? டெய்லி தே மெட். அடுத்தது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அவங்க 2வது அனுதினமும் செய்த வேலையை. ஒன்று, அனுதினமும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். டெய்லி தே மெட். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் டெய்லி கேர்ட், ஒவ்வொரு நாளும் கரிசனை, அக்கறை எடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் அன்றாட விசாரணைன்னு போட்டு தெரியுங்களா? அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? உங்க தேவை என்ன, உங்களுடைய பாரம் என்ன, உங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணாங்களா? டெய்லி தே என்குயர்ட். அதை என்ன பண்ணாங்க? ஒருத்தரை பற்றி ஒவ்வொரு நாளும் அக்கறை எடுத்தார்கள். இது விசுவாச வாழ்க்கையில் 2வது. ஒன்று, ஒவ்வொரு நாளும் என்னுடைய சக விசுவாசியை, என்னுடைய தேவ மனிதன் நான் சந்திக்கணும். 2வது என்ன தெரியுங்களா? டெய்லி நான் என்ன பண்ணணும்? அவங்கள பத்தி அக்கறை, கவலை இருக்கணும். என் பிள்ளைகளை பத்தி எனக்கு அக்கறை இருந்தா, விசுவாசி இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை பத்தி எனக்கு அக்கறை இருக்கணும்ல. அதுதானே ஆவிக்குரிய குடும்பம். என்னுடைய சபை என்றால் நான் சபை நடத்தல. தாம்பரத்தில் பிலடெல்பியான்னு ஒரு சர்ச் இருக்கு. அதுல நான் விசுவாசியாக 29 ஆண்டுகளாக இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த சபையில் விசுவாசி தான். என்னுடைய ஊழியம் வெளியே தவிர நான் அந்த சபையில விசுவாசி. எங்க சர்ச்சில் எப்படி தெரியுமா? எங்க பாஸ்டர் எப்போதுமே பிலடெல்பியா, சபையில் பிலடெல்பியா, சபை என்று சொன்னது இல்லை, பிலடெல்பியா குடும்பம் என்று தான் சொல்லுவார் எங்க பாஸ்டர். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபைனல் எக்ஸாம் லீவ் வருது இல்லையா? ஹலோ, பரிச்சை எழுதிட்டு பிள்ளைங்க லீவ் வருது இல்லையா? உடனே என்ன பண்ணுவோம்? மாமா வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு அனுப்புவோம் தெரியுங்களா? எங்க சர்ச்சில் சட்டம் என்னன்னா, சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பாத, இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு பிள்ளைகளை அனுப்பு. அதாவது ஊருக்கு, இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போகாத. நம்ம சபையில எவ்வளவு ஃபேமிலிஸ் இருக்குது, உன் பிள்ளைகள் அங்க போகட்டும், 4 நாள் அங்க இருக்கட்டும், அப்புறம் அந்த பிள்ளைகள் இன்னொரு வீட்டுக்கு போகட்டும். அந்த 1 மாசம் 1.5 மாசத்தை பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துருவாங்க. ஒரு ஐக்கியம் வருமா வராதா? யோசிச்சு பாருங்க. அடுத்தது இன்னும் முக்கியம் என்ன தெரியுங்களா? நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும். அதுக்கு ஃப்ராக் வாங்கினா 3 மாசத்துல குட்டி ஆயிடும்ல, முட்டிக்கு மேல வந்துடும்ல. ஒன்னு என்ன பண்ணுவோம்? அடுத்து 2வது ஒண்ணு இருக்குல்ல, வழக்கமா சொல்லுவான், ஏழையா பிறந்தாலும் இளையவனா பிறக்கவே கூடாதும்பாங்க. ஏன்னா அவனுக்கு புதுசா ஜீன்ஸே கிடைக்காது. பெரிய வாங்கி அவன் முட்டிக்கு மேல வந்தது இவனுக்கு கொடுத்துருவாங்க. அவன் ஓட்டி உடச்சு போட்டு சைக்கிள் தான் இவனுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வழக்கம். அவன் கொண்டு போன டிஃபன் பாக்ஸ் தான் இவனுக்கே திருப்பி வந்து சேரும். புதுசு வரவே வராது. எங்க சேர்த்துல என்ன வழக்கம் தெரியுங்களா? உன் குழந்தைக்கு ஒரு சட்டை சின்னதானா அடுத்த குழந்தைக்கு வைக்காத, இதுக்கு அடுத்த அளவுல நம்ம சபையில வர எந்த பிள்ளை இருக்குதோ அதுக்கு கொடு. ஒரு குழந்தை ஓட்டுற சைக்கிள் அதுக்கு முட்டி இடிக்குதுன்னு வச்சுங்களேன், சின்ன சைக்கிள் ஆயிட்டு, அதுக்கு பெரிய சைக்கிள் வாங்கும்போது இதை அடுத்த குழந்தை வளர்றதுக்கு வெயிட் பண்ணாத, இன்னொரு நம்ம சபை குடும்பத்தில் விசுவாசிக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. அப்படி வளர்த்த ஒரு சபை. அதனால என்ன மாதிரி ஆள் இன்னைக்கும் விசுவாசியா இருந்துட்டே ஊழியம் செய்ய முடிகிறது. ஏனென்றா நாங்க எப்படி பார்க்கல, சபையை ஒரு குடும்பமாக பார்த்தோம். ஏதோ ஞாயிற்றுல மாத்திரம் வந்து போகிறத நாங்கள் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆனா தான் இத்தனை ஆண்டுகளாகி அந்த சபையில என்ன இப்ப இருக்கிற பாஸ்டர் என்னை விட 16 வயது சின்னவர்.
ஏன் ஒரு கீழே அடங்கி இருக்க முடியும் தெரியுங்களா? அதை வந்து நான் எப்படி பார்க்கல, சபையா பார்க்கல, என்னுடைய குடும்பமாய் பார்க்கிறேன். அப்படித்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அப்படின்னா ஒன்று என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் சந்திக்கணும், அடுத்தது ஒவ்வொரு நாளும் கவலைப்படணும். ஒவ்வொரு நாள், அதாவது எங்க சபையில இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டு. நான் எப்போதுமே சொல்லுவேன், சபை சின்னதா இருக்கிற வரைக்கும் அன்பு அதிகமா இருக்கும். ஆட்கள் அதிகமாக அதிகமாக பக்கத்துல யார் வந்திருக்கானே தெரியாம நமக்கு மறந்து போடும். ஏன்னா எண்ணிக்கை அதிகமாகுது இல்ல. ஒருத்தர் பத்தி ஒருத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவருக்கு என்ன வலி, இவருக்கு என்ன குறைவு, இந்த குடும்பத்துக்கு என்ன தேவை, சொல்லாமலே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் தெரியுமே. மூன்றாவது ஒன்றை சொல்லுகிறேன், அவங்க டெய்லி செய்த மூன்றாவது ஒண்ணு பாருங்க. அந்த அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:47. தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன், ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்றார்கள். சபைக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஆட்களை சேர்ந்துகிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க டெய்லி என்ன பண்றாங்க, ஒருத்தர் சந்திக்கிறாங்க, டெய்லி ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்றாங்க, கவலைப்படுகிறார்கள். அடுத்தது என்ன, டெய்லி தே ஒன், அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, தே ஒன், வெற்றி பெற்றார்கள். நான்காவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். அடுத்தது அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் ஸ்டடி இல்ல, விசுவாசி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பைபிள் ஸ்டடி. டெய்லி தே சர்ச்ட், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க, வேதத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்களாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாலாவது டெய்லி அனுபவம் தெரியுங்களா? டெய்லி தே சர்ச் தி வேர்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க, வேதத்தை ஆராய்ந்து தான் படிச்சாங்களே தவிர சும்மா படிக்கல. பெரியாப்பட்டணத்து மக்களை பற்றி ஆவியான சொல்லுகிறார், டெய்லி தே சர்ச், ஒவ்வொரு நாளும் வேதத்தை என்ன பண்ணாங்களாம், ஆராய்ந்து பார்த்து தான் படித்தார்களாம். அடுத்து ஒன்றை சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:5. அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஏன் சபை நாளுக்கு நாள் பெருகாது? டெய்லி தே இன்கிரீஸ், ஒவ்வொரு நாளும் அவர்கள் பெருகினார்களாம். காரணம் என்ன? அவங்க ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலை செய்த போது மிக அற்புதமானது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2 ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பூமியின் கடைசி வரைக்கும் நாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த 28 அதிகாரம் வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரோமாபுரிக்கு போயிட்டு, எருசலேமில் தொடங்கினது அந்த அப்போஸ்தலர் முடிவுல எங்க இருக்குன்னு தெரியுங்களா? ரோமாபுரியில பரிசுத்த பவுல் சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பார். அப்படியானால் எருசலேமில் ஆரம்பித்து உலகத்தின் மையத்தில் ஆரம்பித்து அன்றைக்கு தெரிந்த உலகத்தினுடைய ஒரு வடமேற்கு பகுதியின் கோடிக்கு சுவிசேஷம் ஏன் எட்டினது தெரியுங்களா? அவங்களுக்கு டெய்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஒவ்வொரு நாளும். தயவு செய்து இது வந்து ஆலோசனையாக இல்லைன்னா, நமக்கு நிறைய பேருக்கு ஆலோசனை புரியாது. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ரொம்ப சீப்பானதுன்னா அட்வைஸ் தான். சரியா? நான் உங்களை அட்வைஸ் பண்ண வரல, நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். இது வந்து ஆலோசனையோ அட்வைஸோ அல்ல, இது உங்களுக்கு ஆவியானவர் சொல்லக்கூடிய நேரடியான ஒரு கருத்து. ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரணும். ஆமென், ஆமென். கோயம்புத்தூர்ல ரத்னபுரின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு சர்ச் ஆஃப் காட் சபையை சார்ந்த ஒரு வாலிபன், அவர் 26 வயசுல அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இப்ப அவருக்கு 31-32 வயசு ஆகுது. 2 குட்டி பசங்க இருக்காங்க, திருமணமாகி அவருக்கு வளர்ந்த 2 குட்டி பசங்க இருக்காங்க. அவர் சபை ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு குடும்பத்தார் அவங்க வீட்டு மாடியில ஒரு இடத்த கொடுத்திருக்காங்க, நீங்க இங்க சபை நடத்திக்கிங்க. அந்த வீட்டில் உள்ள ஐயா, அந்த அம்மா, அவருடைய 2 பையன், 4 பேர் தான் அந்த சபை விசுவாசி. 6 வருஷத்துக்குள்ள அந்த சபை இன்னைக்கு 900 பேர் இருக்காங்க. காரணம் என்ன தெரியுங்களா? டெய்லி தே மெட். ஒவ்வொரு நாளும் காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அந்த சபை விசுவாசிகள் அத்தனை பேரும் கூடி ஜெபிக்கிறாங்க. அப்புறம் ஏன் சபை வளராது? அப்ப சபை ஏன் பெருகாது? கவனித்துக் கொள்ளுங்கள். சபை என்றால் கட்டிடம் வளருவதில்லை, நீங்களும் நானும் தான் சபை. அப்ப வளருவது எண்ணிக்கை மாத்திரமல்ல, நம்ம தரமும் உயர்ந்து விடும். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஆலோசனை அல்ல, அட்வைஸ் அல்ல, இது உங்களுடைய மேன்மைக்காக ஆவியானவர் சொல்ல சொன்னதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அது மீட்கப்பட்ட உடனே ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது இல்ல. சபையில ஊழியம் இருக்குதோ இல்லையோ, சும்மா நம்ம பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு போனோம்ல. ஏன்? அது புது தொடப்பம் நல்லா பெருக்கிச்சு. இப்ப என்னாச்சு, 4-5 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, அது தொடப்பம் என்னாச்சு, தொடப்ப கட்டையா மாறி போச்சுப்போம். இப்ப என்ன பண்ணுது, வரவன குத்திட்டு உட்கார்ந்துருக்கோம், அவ்வளவுதான். கவனித்துக்கொள்ள. ரட்சிக்கப்பட்ட போது 6 நாள் தானே இருக்குது வரதுக்கு சபைக்கு. ஞாயிற்றுக்கிழமை விட்டா இன்னும் 6 நாள் தானே, ஐயோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும் காத்து கிடந்தோம்ல.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து தொலைச்சிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சபைக்கு போயே ஆகணுமேனு ஒரு கடுப்பு வருதுல உள்ள. கொஞ்சம் கண்களை மூடுவோமா? ஹலோ, என்ன ஆத்துமாவே சொல்றாதீங்க, நான் செய்தியே ஆரம்பிக்கிறேன், சரியா? இது ரொம்ப அப்பா பொழச்சண்டா சொல்லி என்ன ஆத்துமாவே சொல்றாதீங்க. அந்த டெய்லி அந்த வார்த்தை எனக்கு பார்த்து பேசிட்டு இருக்கும் போது நான் உணர்ந்தேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இங்க நிக்கிறேன்னு சொன்னா 7 நாள்ல 8 தடவை சபைக்கு போனேன். 7 நாள்ல திங்கட்கிழமை காலையில போவேன். திங்கட்கிழமை வீக்லி ஹாலிடே, காலையிலுமே சாயங்காலம் போவேன். சபையில யாருமே இருக்க மாட்டாங்க. சும்மா பாச பார்த்துட்டு ஒரு 2 சந்தேகம் கேட்டு வருவேன் வீட்டுக்கு. அவங்களுக்கு நான் படிச்சு எனக்கு புரியல, ஏன் தம்பி உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னு கேட்பாங்க. படிச்சேன், புரியல, கேட்டேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? தம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன், எனக்கு கத்த சொன்னா உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொன்னா எனக்கு சொல்லுங்கம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தேவ மனிதன். ஆனாதான் என்ன மாதிரி ஆளுங்க நிக்க முடிகிறது. ஆண்டவர் நிறுத்தி வச்சுக்கிறாருன்னா இது வந்து மந்திரத்துல மாங்காய் காய்க்கல. சபையோடு உள்ள ஐக்கியம், சபையோடு இருந்த அந்த அரவணைப்பு, சபையில் இருந்த அந்த நெருக்கம் தான் இன்னைக்கு என்னங்க நிக்க வச்சிருக்குது. அதனால என்னுடைய விருப்பம், நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பைபிளை டீச் பண்ணும்போது ஒரு விசுவாசிக்கு டீச் பண்ண மாதிரி டீச் பண்ண மாட்டேன். எனக்கு பிள்ளைகள் இல்லை, அதனால ஒவ்வொருத்தரும் என்னுடைய பிள்ளையாக நினைச்சுதான் டீச் பண்ணுவேன். என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுத்தா பைபிள் எப்படி சொல்லுவேன்னா அப்படிதான். ஏன்னா என்னுடைய ஆசை என் பிள்ளைகள் என்னோட உயரமா வளரணும். அதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் இங்கிருந்து அநேக வேத பண்டிதர்களை எழுப்புவார். ஆமென். இங்க நிறைய பைபிள், இன்னைக்கு நிறைய பிரசங்கியார் நமக்கு இருக்காங்க, ஆனா நிறைய பைபிள் டீச்சர்ஸ் இல்ல. இன்றைக்கு சபைக்கு வெளியே தான் பிரசங்கியார் தேவை, சபைக்கு உள்ள டீச்சர்ஸ் தேவை. அதனால உங்களை அநேகரை கர்த்தர் எழுப்புவார். ஆமென், ஆமென். அதனால இது வந்து மறுபடியும் சொல்றேன், இது ஆலோசனையா சொல்லலனா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, இது உங்களுடைய வளர்ச்சிக்கு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும் சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளையை சந்திங்க. எல்லாரையும் ஒரே நாள் சந்திக்க முடியலன்னு பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒருத்தரையா சந்திக்கலாம்ல. கொஞ்சம் ஒண்ணு தெரியுங்களா, சபையில வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட நல்ல பக்கத்தை பாப்பீங்க, அவங்கள தனியா பாருங்க, அவங்கள்ட்ட கெட்ட பக்கத்தை நீங்க பாப்பீங்க. அதாவது அவங்க அழுகையை நீங்க அங்க பார்த்தா சிரிப்பாங்க, இங்க பார்த்தா ஹல்லேலூயாம்பாங்க. அங்க போனாதான் அவங்க அழுகை உங்களுக்கு புரியும். அங்க போனாதான் அவங்களோட உள்ளத்தை திறந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க முகத்தை மாத்திரம் நீங்க பாப்பீங்க. தனியா அவங்கள மீட் பண்ணி பாருங்க, அவங்க உள்ளத்துடைய வலிகள் அப்பதான் உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. பிரதர் எனக்கு இப்படி இருக்குது, என் குழந்தைக்கு என்ன தேவை இருக்குது, என் வேலையில இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களை அறியாமலே உங்களோட அவங்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டாகிறது. மாத்திரம் இல்ல, நீங்க பாரத்தோட அவங்களுக்கு ஜெபிப்பீங்க. ஒரு நாளும் அந்த ஐக்கியம் பிரிஞ்சு போகவே போகாது. ஆமென், ஆமென். கொஞ்சம் கண்களை மூடலாமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வருவேன், இல்லைன்னா கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு மாத்திரம் வருவேன்னு சொல்லி வராதிங்க. வந்தால் அது சபைக்கு பிரயோஜனமோ இல்லையோ, நமக்கு அது பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அது வளர்ந்ததற்கு காரணம் எண்ணிக்கை கடங்காத மக்கள் பெருகினார்கள், வெறும் 120 பேர்ல இருந்து. இரண்டாவதாக ஒரு குறுகின காலத்துக்குள்ள அவங்க எருசலேமில் இருந்து அவர்கள் ரோமாபுரி வரைக்கும் கடந்து போய் அன்றைக்கு இருந்த உலகத்தினுடைய தலைநகரம் வரைக்கும் போயிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அந்த டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுதினமும் கூடினார்கள், கர்த்தர் அனுதினமும் கிரியை செய்கிறார். காரணம் என்ன, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஐக்கியத்துல அனுதினமும் செயல்பட வேண்டுமானால் நாம் அனுதினமும் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கங்களின் பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. இன்னைக்கு நாங்க தீர்மானம் எடுக்காம போவோமானால் இந்த காலை வேளை சமூகத்துக்கு வந்து அது அதிக பிரயோஜனமா இருக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த தீர்மானத்து மேல் உங்களுடைய அபிஷேகம் வரட்டும்பா. நாங்கள் இருக்க தீர்மானத்து மேல உங்களுடைய கிருபை வரட்டும் தகப்பனே. எடுத்த தீர்மானத்தை நாங்கள் உறுதியா இருக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு தேவனுடைய பிள்ளையை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அவங்களுடைய குறைவுகள், அவங்களுடைய தேவைகளை அறிந்து நாங்கள் பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்க, அவங்களோட ஒரு நல்ல ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ள எனக்கு எங்களுக்கும் கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய சக விசுவாசிகள் குறித்து அக்கறை எடுக்க, கவலைப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆத்துமாக்களை சபை கண்டு ராஜ்யத்தை கண்டு ஆராயப்படுத்துகின்ற அனுபவத்துக்குள் எங்களை கொண்டு போங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே வேதத்தை அந்த ஆராய்ச்சி செய்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தகப்பனே பெருகத்தக்கதான கிருபைகளை எனக்கும் எங்களுக்கும் கட்டளையிடுவீராக. மகிமையை நாங்கள் மக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கடுப்பா இருப்பீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? சரி, தேங்க்யூ. சரி, நான் இன்னைக்கு உங்களோட ஆராதனையை பற்றி ஒரு சின்ன பகுதியை, எனக்கு ரொம்ப ஆசை நிறைய பேசணும்னு.
ஆனா அதுக்கப்புறம் நீங்க சாயங்காலம் வராம இருக்கிறதுக்கு இதே ஒரு சாக்கு போகா சொல்லிடுவீங்க. அவர் தான் மத்தியானம் 2 மணி வரைக்கும் எடுத்தார்ல, அதான் கேட்டோம்ல, அதுக்கப்புறம் சாயங்காலம் வேற வந்து திருப்பி அப்படி சொல்லுவீங்கல்ல. அதனால நான் சீக்கிரமா முடிச்சு உங்களை அனுப்ப ட்ரை பண்றேன். சரியா? சரியா? எங்க சந்தோஷம் ஒரு ஆமா சொல்லுங்களேன். அதான் சீக்கிரம் அனுப்புவேன்னு சொல்லிட்டேன்ல, அது கூட அப்படி பாக்குறீங்களா? சொல்றாரு இந்த மனுஷன் தொடங்கானது தெரியும் எப்ப முடிப்பாருன்னு. சீக்கிரம் முடிச்சிடறேன். ஆனால் நிறைய உங்களோட பேச எனக்கு மனசுல நிறைய ஆசை இருக்கு. நிறைய அது பாடுறாங்களே, இட்ஸ் பப்ளிங் பப்ளிங் பாட என்னுள்ள தேவன்பால் அது இருக்குதோ இல்லையோ, மை பப்ளிங் வித் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையினால அப்படி குறிச்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை. ஆனா நேரம் ரொம்ப வேகமா கடந்து போகுது. அதனால கொஞ்சம் சின்னதா ஒரு செய்தி நான் சொல்லி கடந்து போகிறேன். ஆனா செய்தி பெரிய செய்தி. சொல்ற நேரம் சின்னதா இருக்கலாம், ஆனா செய்தி பெரியது. ஆமென், ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24 அடிக்கடி கேட்டு, அடிக்கடி பிரசங்கம் கேட்டு, அடிக்கடி நம்ம படித்து எல்லாருக்கும் சொல்லி பழசா போன ஒரு வசனம். சரிதா? நம்ம தமிழ்ல சொன்னா அறத பழசும் பாந்தீங்களா, அது மாதிரி பழசு இது. வாசிங்க யோவான் 4, 23, 24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். அப்படின்னா தொழுது கொள்ளுதல் 2 இருக்குது. ஒன்னு தொழுது கொள்ளுதல், மற்றொன்று உண்மையாய் தொழுது கொள்ளுதல். சரி, அடுத்தது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி, இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார், பிதாவானவர் விரும்புகிறார். போடு தம்பி, கவனிங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்றவங்க எப்படி தொழுதுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். விரும்புகிறார்னு போட்டு தெரியுங்களா? அது தமிழ்ல இருக்குது. ஆனா கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா தேடுகிறார்னு இருக்கு. தமிழ்ல எப்படி இருக்குது? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது God desires. ஆனால் கிரீக்ல அப்படி இல்ல. எப்படி தெரியுங்களா? God seeketh. கர்த்தர் தேடுகிறாராம். எப்ப தேடுவோம் தெரியுங்களா? ஒன்று பார்த்த உடனே கிடைக்கலன்னா தான் தேடுவோம். எப்போ நம்ம தேடுவோம்? ஒன்னு கண்ணில் பார்த்த உடனே கிடைக்கும் போது தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா இன்னைக்கு அநேக ஆயிரக்கணக்கான இடங்கள்ல கர்த்தர் இன்னைக்கு தேவ ஜனங்கள் ஆராதிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு இடத்திலும் அப்படி தேடி அலைந்து கொண்டிருக்கிறதற்கு தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்ல, உண்மையாய் தன்னை தொழுது கொள்ளுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறாராம். ஏனென்றால் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 15, 8, 9. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, கவனிச்சீங்களா? ஆண்டவர் ஏன் தேடுகிறார் தெரியுங்களா? இன்னைக்கு ஆராதனை எங்க நடக்குது? லிப் சர்வீஸ். லிப் சர்வீஸ், அதாவது வாயினால் ஆராதிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் ஏன் தேட வேண்டிய அவசியம் தெரியுங்களா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது. அப்படின்னா ஆராதிக்கிறவங்களை கர்த்தர் ஏன் கர்த்தர் தேடுகிறார் அப்படின்னா, வாயினால் ஆராதிக்கிற கூட்டம் நிறைய இருக்கு. தங்கள் வாயினால் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்ன கனம் பண்றாங்க, அவர்கள் இருதயமோ எனக்கு. கவனிச்சு பாருங்க, நம்ம செல்போன் வச்சிருக்கோம்ல, வச்சிருக்கோமா? இது இப்ப என்ன கண்டிஷன் இருக்கு? லைவா இல்ல, ஆமென். ஆனா மியூட்ல இருக்குல்ல, இருக்கா? அப்புறம் வைப்ரேட்டர்ல இருக்குல்ல, இருக்கா? இப்ப யாராவது போன் பண்ணா உடனே எடுத்துட்டு வெளியே ஓடுவோம்ல. ஹலோ, ஓடுறாங்க. நான் நேற்று பார்த்தேன், ஓடின ஆளை பார்த்தேன். சரியா? இங்க மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, எங்கெல்லாம் மனுஷன் கர்த்தரை ஆராதிக்கிறானோ அங்கெல்லாம் ஒரு செல்போன் ஆவி ஒண்ணு இருக்குது. இந்த ஆவி வைப்ரேட்டர்ல இந்த டீ கடையில போய் காலில் நின்றீங்கன்னா இந்த நாய் இருக்கு தெரியுங்களா, காலை வந்து சொரண்ட எதுக்கு புற வேணுங்கிறதுக்கு சில நாய் இருக்கு. அனுபவப்பட்ட நாய்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? டீ குடிக்க நீங்க போனீங்கன்னா வந்து கிட்ட வந்து அப்படி எதுக்குன்னா ஒரு புற வாங்கி போடுறான்னு அர்த்தம். அதே மாதிரி நிறைய செல்போன் உள்ளது, இந்த நாய் சொல்ற மாதிரி சொல்றது, எழுந்து வெளியே ஓடுறான்னு அர்த்தம். ஏன் ஒரு 2 மணி நேரம் செல்போன் ஆஃப் பண்ணிட்டு உலகம் மூழ்கி போயிடுமா? அப்படின்னா தேவ சத்தத்தை விட மனித சத்தம் ரொம்ப விருப்பம் இல்ல. ஏன் ஒரு 2 மணி நேரம் ஒரு மனுஷன் பேசாம இருந்தா கெட்டு போயிடுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செல்போனை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோமா? கமான், யோசித்து பாருங்க. அப்படி என்றால் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? வாயினால் கர்த்தரை செய்கிறோம்,
உதடுகளால் அவரை துதிக்கிறோம். நம்ம உள்ள எங்க இருக்குது? ஆராதனை முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன பண்ணலாம் தானே புத்தியில இப்ப இருக்குது. ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த என் ஆத்துமாவை சொல்றதுக்குள்ள வெளியே நிப்பான் தெரியுங்களா ஆளுங்க. சர்வீஸ் முடிஞ்சு நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம் சொல்லுவோம். எதுக்கு தெரியுங்களா? அது ஒருத்தருக்கும் தெரியாம ஓடுறதுக்கு தானே அந்த நேரம். கண்களை மூடுவோன்னு உடனே பைய மொத்தமும் வாரிட்டு ஓடுறோம்ல வெளியே. அப்படின்னா நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குது? எப்படா அந்த பாவிங்க முடிப்பானுங்க என் ஆத்துமாவை சொல்லுவான், வெளியே ஓடலாம் தானே இருக்கிறோம். அப்படின்னா நம்ம ஆண்டவர் கிட்ட வரமா இல்ல தூரம் இருக்கிறோமா? அதான் சொன்னார். இது என்ன மாய்மாலமான ஒரு ஆராதனை. அது மத்திய 15:7 வாசித்து பாருங்க. மாயக்காரரே, இதான் இவனை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ யாரு? வாயினால வர்ற, உதட்டினால சொல்ற, ஆனா உன் இருதயம் ஏன் தெரியுமா? நீ மாயக்காரன், நடிக. ஆராதிக்கிறவர்களை போல நாம் நடிக்க கற்றுக்கொண்டோமே தவிர we are not worshiping. அதான் அந்த யோவான் 4:23 சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், உதட்டளவில் தொழுது கொள்கிறவர்கள் அல்ல. ஆனா அது மறுபடியும் சொல்லுகிறவங்களுக்கு கம்யூனியன் சர்வீஸுக்கு மாத்திரம் வரவங்க அவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல. நாங்களும் விசுவாசம் காட்டிக்கொள்வதாக நடிக்கிறவர்கள். அன்னைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது, வேற வேலையை ஒதுக்கி வச்சுதான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. அப்ப மத்த நாட்டில் ஒதுக்கி வச்சுட்டு வர முடியாதா? ஏன் மத்த வார நாட்கள் சபையில கூடுக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு வர முடியாதா? என்ன இல்ல, மனம் இல்லை, அவ்வளவுதான். ஆங்கிலம் சொல்லலாம், there is no will, there is no way. மனம் இல்லாவிட்டால் மார்க்கம் இல்லை, மனம் இருந்தால் மார்க்கம் வரும். Where there is will, there is way. அதுக்கு ஆப்போசிட் என்ன? There is there no will, there is no way. ஏன் இன்னைக்கு மற்ற நாட்கள் சபைக்கு வர முடியல? மனசு இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு மாத்திரம் எப்படி வர முடியுது? மனசு இருக்குது, வரும். அப்படியானால் சூழலை குறை சொல்லாதீங்க. நம்முடைய நிலை எல்லா நாளிலும் நமக்கு பிரச்சனை இருக்கு, எல்லா நாளும் நமக்கு வேலை இருக்கு, எல்லா பொறுப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்றோம்? பொறுப்பு இருந்தாலும் பல்ல கடிச்சு தள்ளி வச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல. இதையே மற்ற நாள்ல ஏன் செய்ய முடியல? இதைத்தான் கத்த தேடுகிறார். அவர் விரும்புகிறார் அல்ல, God is seeking. கத்த தேடுறாரு. வேதத்தில் சில வசனங்கள் உங்களுக்கு தெரிந்ததுதான், ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 24:11 வாசிங்க. Genesis chapter 24 and verse 11. Genesis chapter 24 and verse 11. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி. கவனிங்க, ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எங்கே வந்து நிற்கிறான்? ஹலோ, எங்க வந்து நிற்கிறாரு? ஆமா, 16 இருந்து எங்க வந்து நிற்கிறாரு? ஒரு கிணத்தங்கர்ல வந்து நிற்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 29, Genesis chapter 29 verses 1 and 2. ஆதியாகமம் 29 1, 2 வசனங்களை வாசிங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும். மறுபடியும் பாருங்க, யாக்கோபு எங்க வந்து நிற்கிறாரு? ஹலோ, எங்க வந்து நிற்கிறாரு? ஒரு கிணத்தங்கரையில. ஆதியாகமம் 38:14 வாசிங்க. ஆதியாகமம் 38:14. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் தாமார் கண்டபடியால் தன் கைப்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக. மூணாவது கிணத்துக்கரையில் ஒரு அம்மா வந்து உட்கார்ந்து இருக்குது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. Exodus chapter 2 and verse 15. யாத்ராகமம் 2:15. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தினின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே. மறுபடியும் கிணத்தங்கரையில் ஒருத்தனை பாக்குறோம் பாருங்க. 4 பேரை பைபிள்ல கிணத்தங்கரையில் பாக்குறோம். ஒருத்தர் யாரு? ஆபிரகாமின் ஊழியக்காரர். எதுக்கு? தன் எஜமானுடைய மகனுக்கு ஒரு பெண் தேடி வந்திருக்கிறாரு. பெண் தேடுற இடம் எங்க? கிணத்தங்கரையில. அடுத்தது ஆதியாகமம் 29:1-2 யாக்கோபு பேசபா விட்டு 16ஆம் வயதுக்கு ஒரு பெண்ணுக்காக ஓடி வந்திருக்கான். மறுபடியும் அவன் பெண்ணுக்காவது தன்னுடைய எதிர்காலத்துக்காக ஓடி கிணத்தங்கரையில் உட்கார்ந்து இருக்கான். 3வது தாமார் ஆதியாகமம் 38:14 அவளுக்கு ஏற்ற வேளையில கணவன் கொடுக்கப்படாதது கண்டு என்ன பண்றா? அவளும் ஒரு நீரூற்றங்கள் உட்கார்ந்து மறுபடியும் என்ன பண்றா? அவளும் தன் எதிர்காலத்தை தேடி தனக்கு ஒரு மணவாளனை தேடி உட்கார்ந்து இருக்கிறார். யாத்ராகமம் 2:15 மோசே எகிப்தை விட்டு மீதியானத்தை ஓடி வந்தவனுக்கு கிடைச்ச இடம் என்ன? கிணத்தங்கரை தான் கிடைக்கும். அவனுக்கும் ஒரு பெண் வேண்டும். ஆமென், ஆமென். அப்படின்னா அந்த கிணத்தங்கரையில எதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க சொல்லுங்களேன்? ஒரு பெண்ணை தேடி உட்கார்ந்து இருக்காங்கல்ல. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆத்தங்கரையில் தாயை பார்த்தால் அடுப்பங்கரையில் பெண்ணை பார்க்க வேண்டாமா.
தமிழர்கள் தானே, தமிழர் தானே, இந்த மொழி முழிக்கிறீங்க. ஓ, தமிழனுக்கு தெரியாதது தமிழ் தான், அது வேற இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, ஆத்தங்கரையில் அம்மாவை பார்த்தா அடுப்பங்கரையில. ஏன்னா அம்மா தண்ணி எடுக்க அந்த கிணத்தை அந்த ஆத்தங்கரையில கிணத்த உள்ள அந்த குடத்தை தண்ணிக்குள்ள மூழ்கும் போதே தெரியும் இவ குடும்பத்தை மூழ்க வைக்கிறவளா தூக்கி விடுறவளான்னு தெரிஞ்சிருமா. அதை பார்த்துட்டு எங்க வேண்டாம், பெண்ணை பார்க்க வேண்டாம், அம்மாவை பார்த்தா போதுமா. யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4:6. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய், இவன் இயேசுநாதன் கலந்து உட்கார்ந்துருக்கார் பாருங்களேன். இதுக்கு அவரும் ஒரு பெண்ணை தேடுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். பழைய பாட்டுல 4 பேர் கடத்தக்கரையில் உட்கார்ந்தாங்க. இதுக்கு தங்களுக்கு ஒரு ஜோடியை தேடுறதுக்கு. இப்ப இயேசுநாதன் வந்து எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? எதுக்கு தேடுறா தெரியுங்களா? ஆவியோடும் உண்மையோடும் தன்னை தொழுதுகிற ஒரு மனவாட்டி சபையை தேடி உட்கார்ந்துருக்கிறார். ஆமென், ஆமென். அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு சீக்கிங் காட், தேடுகின்ற ஒரு தேவன். எதுக்கு? தன்னை உண்மையா ஆராதிப்பாங்களா அப்படி தேடுகின்ற ஒரு ஆண்டவர். ஆமென். சரி, அன்னைக்கு பைபிள்ல பாத்தீங்கன்னா 3 இடங்களில் இயேசு மத்தேயு நற்செய்தியில மாத்திரம் தொழுது கொள்ளப்படுகிறார். இயேசு பைபிள்ல 6 இடங்களில் தொழுது கொள்ளப்பட்டிருக்கிறார். அதுல 3 இடம் எங்க இருக்குன்னா மத்தேயு நற்செய்தியிலே இருக்குது. அந்த 3 இடங்களும் 3 நேரங்களில் இயேசு தொழுது கொள்ளப்பட்டிருக்கிறார். அந்த 3லிருந்து நான் உங்களுக்கு ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு என் செய்தியை முடித்து கடந்து போகிறேன். முதலாவதாக இயேசு தொழுது கொள்ளப்பட்ட இடம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 2:11. அவர்கள் என்றால் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கவனிங்க, இயேசு முதலாக ஆராதிக்கப்பட்டது எப்போது? உலகத்துக்கு வந்தபோது. அவர் குழந்தையாக இருக்கும் போது அவரை காண்பதற்காக கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் புறப்பட்டு வந்தார்கள். இயேசு இருந்த வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? they entered into the house. அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயையும் கண்டு பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலத்தை எடுத்ததுக்கு காணிக்க கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கல. ஆராதித்த ஒரு இடம். இரண்டாவதாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் படவில் ஏறின உடனே அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து அப்பொழுது படவில் பணிந்து கொண்ட இடம் எது? படகில் நிற்கிறார். காற்றும் கடலும் கொந்தளித்தது, அலைகள் மோதினது. ஆண்டவர் அலைகளின் மேல் அதிகாரம் உள்ளவராய் அந்த அதிகாரத்தை செலுத்தின போது அவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு ஆராதிக்கப்பட்ட இடம் 2வது இடம். மூன்றாவதாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு 3வது மத்தேயுல தொழுது கொள்ளப்பட்ட இடம் மத்தேயு 28:9. அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளில். திரும்ப சொல்லுகிறேன், இயேசு ஏன் ஆராதிக்கப்பட்டிருக்கிறார்? 3 இடங்கள் மத்தேயு சொல்லுகிறார். ஒன்று, அவர் மனித குலத்தை மீட்க வந்ததினால் அவர் ஆராதிக்கப்பட்டார். ஆமென். நம்ம ஏன் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? அவர் நம்முடைய மீட்பர். நம்மை மீட்பதற்காக பரலோகத்தை துறந்தார், பரலோக மேன்மைகளை இழந்தார், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனித சாயலாக வந்து பூமியில் பிறந்தபடியினால் அவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர். ஒன்று, தேவன் ஏன் ஆராதிக்கப்பட வேண்டும்? அவர் மீட்பராக நம்மை மீட்பதற்கு வந்ததினால் அவர் ஆராதிக்கப்பட்டார். இரண்டாவதாக, அவர் இயற்கையின் மேல் ஆளுகை உள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கினது. ஆகவே என்ன பண்றாங்க? அவரை தொழுது கொண்டார்கள். அவர் அதிகாரம் உள்ளவர். மூன்றாவதாக, அவர் உயிர்த்தெழுந்தவர். ஏன் அவர் ஆராதிக்கப்பட்டார்? மரித்தார், ஆனா 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து விட்டார். அந்த உயிர்த்தெழுந்த அனுபவத்தை கண்ட சகோதரர் என்ன பண்ணாங்க? அவரை பணிந்து கொண்டார்கள். அப்படியானால் தேவன் ஆராதிக்கப்பட்டதற்கு 3 இடங்கள் மத்தேயு நற்செய்தியில மாத்திரம். அதுல ஒன்று, அவர் ரட்சகர், ஆகியவர் ஆராதிக்கப்பட்டார். இரண்டாவது, அவர் ஆளுகை உள்ளவர், ஆராதிக்கப்பட்டார். மூன்றாவது, அவர் மரித்தாலும் எல்லா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், அவர் மரித்து போன ஒரு தேவன் இல்லை, அவர் ஆராதிக்கப்பட்டார். இந்த 3 ஆராதனைகளிலும் அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்க முடியும். அதுதான் ஆராதனை மிக முக்கியமான ஒரு அம்சம்.
சங்கீதம் 27:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுகிறேன், உம்முடைய ஆலயத்தில் உமது மகிமையை பார்க்கும்படியாக. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக உடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுகிறேன். அப்படின்னா ஆலயத்துக்கு வருவதற்கு நோக்கம் என்ன? ஆராதிக்க வர்றோம் இல்லையா, ஆராதிக்க வருவது நோக்கம் என்ன? டு behold the beauty of the Lord. ஆலயத்துக்கு வருவதற்கு நோக்கம் என்ன? கர்த்தர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாராம். one thing I desire of the Lord. கர்த்தர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன். என்ன கேட்டேன்? உங்களுடைய ஆலயத்துல உங்க அழகை பார்க்கணும். தமிழ்ல மகிமை, ஆனா ஆங்கிலத்தை பாருங்க, டு behold the beauty of the Lord. ஏனென்றால் காபோத் என்ற எபிரேய வார்த்தைக்கு மகிமை என்ற அர்த்தம், அழகு என்ற அர்த்தம், வல்லமை என்ற அர்த்தம். கர்த்தர் இந்த காபோத் என்பதற்கு, அதாவது எபிரேய மொழியில மகிமைக்கு காபோத். காபோத் என்றால் ஒன்று என்ன? அழகு, மற்றொன்று அவருடைய மகிமை, மூன்றாவது அவருடைய வல்லமை. இதை குறிப்பதுதான் காபோத் என்ற வார்த்தை. அப்படியானால் இயேசு ஆராதிக்கப்படுகிறார். அந்த ஆராதனை முக்கியமானது என்ன தெரியுங்களா? ஒன்று மத்திய 2:11 பாத்தீங்கன்னா அவங்க வீடு வரைக்கும் வந்தாங்க, வெளியே நின்று ஆராதிக்க. எங்க ஆராதித்தாங்க? வீட்டுக்குள்ள போய். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லா மூலையிலயும் மாடா சிலை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? அநேக சிட்டிக்குள்ள போனீங்க கூட நிறைய இடத்துல எப்படி பிள்ளையார் சிலை இருக்கிற மாடா சிலை இருக்கும். போறவங்களை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? ஹலோ, இதுதான் இன்னைக்கு ஆராதனை. சில பாத்தீங்கன்னா மாடத்திலே போது இப்படி இப்படி போட்டு போறவனு இருக்கான். அவனுக்கு இதுவும் தெரியல, இதுவும் தெரியல. அவனுக்கு பாத்தீங்கன்னா மாடத்திலே பார்த்தா இப்படி தான் பண்ணிட்டு போறான் ஆளு. அப்படியானால் இன்னைக்கு என்ன? ஒரு பாசிங் கிளவுட். நிறைய பேருக்கு ஆராதனை என்ன? அப்படி போகிற போக்கல் என்ன பண்ணும்? 2 குட்டு கொட்டிட்டு போறான் தெரியுங்களா? அதுவும் ஆராதனை. சோ அதுதானே இன்னைக்கு நிறைய பேருக்கு. அது என்ன? ஆலயம் வரைக்கும் வராங்க, ஆலயத்துக்கு உள்ள வர்றது இல்ல. ஆமே, அதான் சொன்னேன் இல்லையா, செல்போன் உள்ள வந்து சொரண்டதுன்னா ஆள் உள்ள வரல, உருவம் உள்ள இருக்குது, மனசு எங்கதான் இருக்கு? ஹலோ, பாத்துருக்கீங்களா? இந்த வேலை செய்ய வராங்க தெரியுங்களா? ஏன்னா நான் கொஞ்ச நாள் டெய்லர் கடை நடத்திட்டு இருந்தேன். அசோக் லைன்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த சம்பளம் போடாதுன்னு இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னி என்ன ஒரு பெரிய ஒரு போங்கு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, பித்தளை போங்குமா. அது மாதிரி அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை செய்தா கூட புத்தி என்ன ஆகுது? இன்னொரு வேலை செய்தா நிறைய வருமானம் வரும்ல. என்ன பண்ணுவேன்னா காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நைட் ஷிஃப்ட் ரெகுலரா போயிட்டு மார்னிங்ல கட் பண்ணி கொடுத்துட்டு போவேன். இந்த பேண்ட் மேக்கர் ஷர்ட் மேக்கர்லாம் இருக்கான் தெரியுங்களா? வீட்டுல இருந்து வரும்போது என்ன பண்ணுவான் தெரியுங்களா? வந்து உட்கார்ந்து சும்மா அப்படி துணியெல்லாம் எடுத்து வச்சு தைக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு பையன் வருவான் வீட்டுல இருந்து, செட்டப் பண்ணிட்டு வந்திருப்பான். எதுக்குன்னா இவர் வந்து அப்பதான் காலையில வேலையை ஆரம்பிச்சிருப்பான். வந்து கேட்பாரு, அவன் வந்து என்னன்னு பேசுவான். இவரு அண்ணே வீட்டுல இருந்து சொல்லி விட்டுருக்காங்க, ஒரு 100 ரூபாய் கொடுங்கண்ணே. அது என்ன தெரியுங்களா? 100 ரூபாய் இன்னைக்கு கொடுத்தா அந்த வார கடிதம் சம்பளம் கொடுக்கும்போது அதை நம்ம பிடிப்போம்ல, பிடிக்கணும்ல, வாங்கிடுவானே தவிர அதுக்கப்புறம் பிடிப்போம் சொல்லி அவன் வேலைக்கு வரமாட்டான். அதாவது இது செட்டப். ஆளை வச்சிருப்பான், ஆள் வந்து என்ன பண்ணுவான்? காசை கேட்பான். நம்ம காசு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், காசு கேட்டேன் தரல போயிடுவான், அடுத்த நாள் வேலைக்கு வரமாட்டான். காசு கொடுத்தாலும் வேலைக்கு வரமாட்டான், காசு கொடுக்கலனாலும் வேலைக்கு வரமாட்டான். இது செட்டப். அதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போது ஆளை வெளியே நிறுத்திட்டு வருவாங்க. கொஞ்ச நேரத்தை அங்கிருந்து வருவாங்க, கூப்பிடுவான், அவனு இவருங்கிட்ட எழுந்து போயிடும் தெரியுங்களா? என்ன தலை வெடிக்கிற மாதிரி வேலை இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு உருவம் உள்ள வருதே தவிர அந்த மனம் உள்ள வந்துதான். யோசித்து பாருங்க. சங்கீதம் 84:3 உங்களுக்கு தெரிந்த வசனம். என் ராஜாவும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தாவே, உமது பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. கவனிங்க, ஆண்டவருக்கு ஆலயத்தில் என்ன இருக்கு? 2 பலிபீடம் இருக்குது. ஒன்று முன்னாடி இருக்கிற வெண்கல பலிபீடம், உள்ள ஒண்ணு கர்த்தருக்கு தூபம் போடுகிற துதி பீடம். ஆலயத்தில் 2 பீடம் இருக்குது. ஒன்று வெளியே இருக்கிற ஆலயத்து பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பலிபீடம், உள்ள இருக்கிறது என்ன? கர்த்தருக்கு தூபம் போடுகிற தூப பீடம். 2 பீடம் இருக்குது. கர்த்தர் என்ன செய்யறாராம்? அடைக்கலான் குருவிக்கு வீடு. அடைக்கலான் குருவினா நிரந்தரமா இருக்கக்கூடியது. அதுக்கு என்ன வேண்டும்? வீடு வேணும். தகைவலான் குருவி என்றால் யாரு? இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு வரவங்க, இல்ல குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு வராங்களே, இவங்கெல்லாம் தகைவலான் குருவி. நினைச்சா வருவாங்க, இல்லைன்னா காணாம போயிடுவாங்க. அவங்களுக்கு கூட, அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் குஞ்சிக்கும் ஒரு கூடு வச்சிருக்காராம் கர்த்தர். வீட்டையும் வைத்திருக்கிறார், கூட்டையும் வைத்திருக்கிறார். யாருக்கு? பறவைகளுக்கு. அதாவது நிரந்தரமா வர்ற பறவைக்கும் இருக்குது, தற்காலிகமா வந்து போறவனுக்கும் கூட்டையும் வச்சிருக்கிறாரா. 10ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் செல்லும். அவங்க ஞாபகம் இருக்குதா? அதுக்கு அர்த்தம் என்ன? 1000 நாளை பார்க்கிலும் ஆலய பிரகாரங்கள் தங்க ஒரே நாள் நல்லது. அதுக்கு அர்த்தம் என்ன? சீக்கிரம் டைமே இல்ல. 3 வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வந்தா போதும்னு அர்த்தம். ஹலோ,
1000 நாளை பார்க்கலும் உங்களுடைய ஆலயத்தின் பிரகாரம் ஒரே நாள் நல்ல கத்தம் என்ன? 1000 நாளை விட எது நல்லதா? ஒரே ஒரு நாள் கோயிலுக்கு வந்தா போடுமா? அதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? புரியுதா? 1000 நாளை பார்க்கலும் ஒரு நாள் என்ன? 3 வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வந்தாலே போடும். அன்னாலே பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வந்திருக்கா. நம்மளால அண்ணாளை விட 3 மடங்கு பெரிய ஆளுங்க. அவளே வருஷத்துக்கு ஒரு முறை வருவான்னு போட்டிருக்கு பைபிள்ல. இவன் எவ்வளவு வந்தா போதுன்றான்? 1000 நாளை பார்க்கலும் உன்னுடைய பிரகாரத்தில் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கலும் உடைய ஆலயத்தில் அந்த கேட் கீப்பர் புத்தி போக மாட்டேங்க பாருங்களேன். அதான் சொன்ன, இவன் எங்க வரான்னா ஆள் உருவம் உள்ள வருது, ஆனா என்ன எங்க இருக்குது? கேட்ல தான் நிக்குது. இப்போ கீழே இறங்கி பாருங்களேன், நிறைய பேருடைய சோல் வெளியே தான் நிக்குது, உருவம் மாத்திரம் உள்ள உட்காந்து ஓட்ட உருவம் பாங்க. சில ஊர்ல போனீங்கன்னா அந்த ஊருக்கு வெளியே நிறைய உருவம் நிக்கும், பார்த்திருக்கீங்களா? ஓட்ட உருவம், அது உள்ள ஒண்ணு இருக்காது, ஒரு ஹாலோவா ஒண்ணு நிக்கும். நிறைய ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா உருவங்கள் இல்ல, என்ன இருக்குது? ஓட்ட உருவம் தான் இருக்குது. அதாவது உடம்பு வந்து உட்கார்ந்து இருக்குது, மனம் வெளியே தானே நிக்குது. கிழக்கில் இருந்து வந்த ஞானிகள் இருக்காங்களே, அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? ஏறக்குறைய 2 ஆண்டுகள் பயணம் பண்ணி வராங்க. கிழக்கில் அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொண்டு புறப்பட்டு வந்தாங்க தெரியுங்களா? 2 ஆண்டுகள் they have traveled. ஒரு ஆராதனைக்கு 2 ஆண்டுகள் பயணம் பண்ணி வந்த ஒரே ஒரு ஆசாமி இவன் தான் இருந்திருப்பான். ஆனால் தான் வேதம் அவர்களை ஞானிகள் என்று அழைக்கிறது. ஏன் ஞானி? அவனுக்கு தெரியும் ஒரு ஆராதனுடைய வேல்யூ என்ன, நம்மளுக்கு தெரியுது. they travel more than 2 years only in the night. ஏன்னா நட்சத்திரத்தை பார்த்து வரான், பகல்ல பயணம் பண்ண முடியாது. நட்சத்திரத்தை பார்த்து பயணம் செய்வதனால இரவுல தான் பயணம் பண்ண முடியும். மாத்திரமல்ல, தெரியாத ஊர், தெரியாத வழி, வானத்தை பார்க்கணும், அப்புறம் தரையை பார்த்து நடக்கணும். எவ்வளவு பாடுபட்டு வந்திருப்பான் பாருங்க. எதுக்கு? ஒரே ஒரு ஆராதனைக்கு. ஒரே ஒரு ஆராதனைக்கு எவ்வளவு பிரயாசம் எடுத்து வந்திருப்பாங்க பாருங்க. அதனால தான் வேதம் அவர்களே scripture calls them wise men, magis, wise men. ஏன் 2 வருஷம் டிராவல் பண்ணிருக்கான் பாருங்க. அவருடைய எந்த வழியும் தெரியாது, எந்த ஊரும் தெரியாது, எந்த நாடு என்று தெரியாது. பகலெல்லாம் அல்ல, இரவெல்லாம் விழித்து பயணம் பண்ணி வரான் இல்லையா ஒரு ஆராதனைக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம சபையில லேட்டா வர்றது யார் தெரியுங்களா? பக்கத்து வீட்டுல இருக்கவங்க லேட்டா வருவாங்க. தூரத்துல இருந்து வராங்க தெரியுங்களா? ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பஸ்ஸை விட்டா சபைக்கு போக முடியாதுன்னு தெரியும். காலைல 7 மணிக்கே கிளம்பி 9 மணி தான் 8:45 வந்து உட்கார்ந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது விட்டா அப்புறம் வழி இல்லை. ஆனா கிட்ட இருக்கிறவங்க பாத்திருக்கீங்களா? காலையில 4-8 வச்சா சபைக்கு போயிடலாம். அவன் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டான். நான் அசோக் லேலன்ல ஒர்க் பண்ணேன். இந்த கம்பெனிக்கு எதிர நேரு நகர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கிருந்து நிறைய ஆட்கள் கம்பெனிக்கு வருவாங்க. செங்கல்பட்டுல இருந்து, அரக்கோணத்துல இருந்து ஆட்கள் வேலைக்கு வருவாங்க. விழுப்புரத்துல இருந்து வர ஆள்லாம் இருந்தது. எங்களுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? காலைல 3:30 மணிக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் பிடிப்பாங்க. காலைல 6 மணிக்கு அங்கே சென்னை எக்மோர் வந்து இறங்கி, அப்புறம் அங்கிருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி பார்க், அங்கிருந்து இறங்கி சென்ட்ரல் ஓடி காலைல 7:30 மணி ஷிப்டுக்கு 7:15 உட்காந்துருப்பாங்க. ஆனா அந்த நேர்நகர் ஆர்டர் இருக்கான் தெரியுங்களா? 8:30 மணி வரைக்கும் அலவுட் டைம். அவன் 8:20 தான் உள்ள வருவான். ஏன்னா அவனுக்கு என்ன, பிரஷ் எடுத்துட்டு பல்ல தேய்ச்சிட்டே கம்பெனிக்கு வருவான். எனக்கு வந்து வாயை கழுவிக்கலாம். ஏன்னா அவளுக்கு கிட்ட இருக்காங்கல்ல. 2 ஆண்டுகள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு பயணம் பண்ணி வந்தான்னா நாம் இன்னைக்கு எடுக்கிற எஃபர்ட் பாருங்க. தேவனை ஆராதிப்பதற்கு நாம் எடுக்கிற பிரயாசத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்க. ஆராதனை என்பதற்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை, தொழுது கொள்வதற்கு அபோதா என்ற ஒரு எபிரேய வார்த்தை. அபோதா, ABODA, அபோதா. புதிய ஏற்பாட்டில் லாட்ரியா, ஆராதனைக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை லாட்ரியா, அபோதான்றதுங்களா, விஷன் டு பி நியர் அர்த்தம். ஆராதனை என்பது கர்த்தம் என்ன? அவர் கிட்ட இருக்க விரும்புவது என்ற அர்த்தம். பைபிளில் ஜெபம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஜெபத்துக்கு புதிய ஏற்பாட்டில் ப்ரோசக்கே என்ற ஒரு கிரேக்க வார்த்தை கர்த்தம் என்ன? விஷன் டு பி நியர். ஜெபிப்பது, அவரை ஆராதிப்பது என்பது அவர் கிட்ட இருக்க விரும்புவது என்ற அர்த்தம். ஆராதனை என்பது கர்த்தம் என்ன? விஷன் டு பி நியர். இன்னைக்கு அநேக கேட்டுக்கு வெளியிட்டு தானே ஆராதிக்கிறாங்க. ஆராதனை என்பது என்ன? அந்த அபோதா, லாட்ரியா, இந்த ப்ரோசஸ், நிறைய வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு மைய கருத்து என்ன தெரியுங்களா? ஆராதனை என்பது அவரை பாடுவது, துதிப்பது, மகிமைப்படுத்தலாம். பின்னாடி முதல்ல என்ன தெரியுங்களா? அப்பா கிட்ட இருக்க விரும்புகிறோம் தெரியுங்களா? தட் இஸ் வொர்ஷிப். எது தொழுகை? ஐ வாண்ட் டு பி நியர் மை காட். எங்க அப்பா கிட்ட நான் இருக்க விரும்புகிறேன். அதுக்கு பேர் தான் ஆராதனை, அதுக்கு பேர் தான் ஜெபம். அது ப்ரோசக்கை ஜெபம் அல்லது லாட்ரியா என்பது ஆராதனை. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம், விஷிங் டு பி நியர். அதாவது நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு கிட்ட இருக்க விரும்புவோம். இவங்களை பாருங்க, புறப்பட்டு வந்தார்கள், வீடு வரைக்கும் வந்தாங்க, வெளியே நின்று ஆராதிக்கல. They entered into the house. அப்படின்னா ஆராதனையின் முதல் பகுதி என்ன? ஆலயத்துக்குள் நுழைந்து சொல்ல போனா அப்பா கிட்ட இருக்க விரும்போடு, அதுக்கு பேர் தான் ஆராதனை.
ஆலயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு வாசல் இருக்குல்ல ஆலயத்துக்கு, அந்த வாசலுக்கு பேர் யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா இயேசுதான் வாசல், இயேசுதான் வழி. யோவான் 10:9 நானே வாசல். அப்படின்னா தேவ பிரசன்னத்துக்குள்ள வருவதற்கு ஆலயத்துக்கு வாசல் எது? இங்க இருக்க ஒரு இரும்பு கேட் அல்ல, ஜீசஸ் himself is the gate. இயேசுதான் வாசல். அப்ப நான் ஆராதிக்க பண்றேன், நான் ஒரு ஆலயத்துடைய கேட்டுக்குள்ள வரல, நான் இயேசுக்குள் நுழைகிறேன். அந்த உணர்வு இருக்கணும். அப்படின்னா ஆலயத்தை அந்த உள்ள என்டர் பண்ணும்போது நான் எங்க வந்துட்டேன்? நான் அவருடைய பிரகாரத்துக்குள்ள வந்துட்டேன், அவருக்குள் நான் வந்திருக்கிறேன். அதான் ஆராதனை. உள்ள வந்தீங்கன்னா இடது பக்கத்துல ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடம் என்ன? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, that is a cross. இயேசுக்குள் நுழைகிறாங்க. அடுத்தது என்ன செய்யணும்? ஒரு பலிபீடம். எபிரேயர் 13:10 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் என்ன? சிலுவை. அப்படின்னா ஆராதிக்க வரும்போது இயேசுக்குள் நுழைகிறேன். அடுத்தது என்ன பண்ண தெரியுங்களா? சிலுவை என்ற போய் நிக்கிறேன். ஏன்? சிலுவையிலே இதுவரைக்கும் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த பலிபீடத்துல மிருகங்களை வெட்டி என்ன செய்வாங்க? காளையோ ஒரு ஆடு என்ன செய்வாங்க? அதை துண்டித்து மேல வைத்து அதை எரிக்கும் போது மேல எரியும், அடிப்பாக எரியாது. ஒரு மிருகத்தை துண்டித்து வச்சு எரிச்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? மேல எரியும், ஆனா அடிப்பாக விறகோடு கான்டாக்ட் ஆகுது, அங்க எரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முள் துறடு இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? அதை திருப்பி போட்டு எரிப்பாங்க. அப்ப நீங்க ஆராதிக்க வரும்போது ஆராதனையில முன்ன இயேசுக்குள்ள நான் வரேன். அடுத்தது என்ன பண்றேன்? சிலுவை என்று போய் நின்று இன்னும் வேகாத மாம்சம் என்கிட்ட இருக்கிறான்னு பார்த்து அதை எரிய வைக்கணும்ல. சோ அடுத்தது என்ன? ஒரு தண்ணீர் தொட்டி. தண்ணீர் தொட்டி என்ன? எபேசியர் 5:26 சொல்லுகிறது, தாம் அதை திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு சுத்திகரிப்பது. அப்படின்னா ஒன்று இயேசுக்குள்ள நுழைகிறேன், இரண்டாவது சிலுவையிலே என்னை வேகாத பகுதிகளை சுயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், மூணாவது வசனத்தின் வெளிச்சத்தில் என்ன பண்ற என்னை இன்னும் ஒரு சுத்திகரிப்பு. அடுத்தது உள்ள நுழைஞ்சிங்கன்னா 7 அகல் கொண்ட ஒரு குத்து விளக்கு இருக்குது. அதன் பொருள் என்ன? 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடந்தால். அப்படின்னு அதுக்கு அடுத்த அர்த்தம் என்ன? இயேசுவோட வெளிச்சத்தில் நாம் நடக்கிற ஒரு அனுபவம் தான் ஆராதனையின் அடுத்த பகுதி. அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் எதிர்பக்கத்துல பரிசுத்த தலத்தை பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தை பத்து மேஜை இருக்கும். அங்கே 6 அப்பங்கள் ஒரு அடுக்காக, அடுத்த பகுதி 6 அப்பங்கள் ஒரு அடுக்காக, அதாவது 12 அப்பங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் அடையாளமாக அது 2 குரூப்பா வச்சிருக்கு. எதுக்கென்றால் ஒன்னு தேவனுடைய தேவைக்கு, மற்றொன்று மனிதனுடைய தேவைக்கு. அர்த்தம் என்ன? தேவனோடும் மனிதனோடும் ஐக்கியம் இருப்பது. இப்ப கம்யூனி இப்படி சொல்லும்போது பார்த்து சொன்னாங்கல்ல, தேவனோடும் மனிதனோடு என்ன செய்யணும்? நல்ல உறவு உள்ளவங்க தான் கம்யூனியனுக்கு வரணும். ஐக்கியம் என்பதற்கு அர்த்தம் என்ன? தேவனோடும் உறவு சரியா இருக்கணும், சக மனிதனோடும் உறவு சரியா இருக்கணும். அதை சரிப்படுத்துகிற இடம் தான் சமூகத்தை பத்து மேஜை. அடுத்தது துதி பீடம் இருக்குல்ல, 2 கொரிந்தியர் 5:14 வாசிப்போம், அநேகருடைய துதியினாலே கிருபை பெருகும். அப்படின்னா அவரை துதிக்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசுக்குள்ள நுழைகிறேன், சிலுவையண்டை போய் என்னை அர்ப்பணிக்கிறேன், வசனத்தினால் ஒரு சுத்திகரிப்பு, வெளிச்சத்தில் ஒரு வெளிச்சம் காணுதல், அடுத்தது தேவனோடு மனிதனோடு ஐக்கியத்தை சரிப்படுத்துதல், அப்புறம் பரிசுத்தவான்களுடன் சேர்ந்து அவரை துதித்தல். இப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? திரை அங்கே கிழிந்திருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி, அது மேல கிருபாசனம். கர்த்தர் சொன்னார் யாத்திராகமம் 25:22 அந்த கிருபாசனத்திலிருந்து நான் உன்னோடு பேசுவேன். அப்படின்னா கர்த்தரை எங்க பார்க்க முடியும்? கேட்டுக்கு வெளியே நிக்கிறவங்க பார்க்க முடியாது. எங்க வரணும்? இயேசுக்குள்ள நுழையணும், அவருடைய சிலுவையை தாண்டி வரணும், அவருடைய வசனத்தை தாண்டி வரணும், அவரது வெளிச்சத்தை தாண்டி வரணும், மனிதனோடு தேவ ஐக்கியத்தை தாண்டி வரணும், அவரை துதிக்கிற தேவஜனத்தை துதிக்க வேண்டும். இப்போ கர்த்தரை பார்க்க முடியும். ஆமென், ஆமென். அடுத்த சங்கீதம் 27 கர்த்தர்ல ஒன்ன கேட்டேன், அதைத்தான் ஆடுறான்ப்பா. என்ன உங்களை பார்க்கலையா? அப்படின்னா ஆராதிக்க வருகிறோம் என்றால் நியானஸ் டு காட். அதுதான் முதல் ஆராதனை சுட்டி காட்டுவது. என்ன வந்தாங்க? வீடு வாசல் வரைக்கும் வந்து வெளியே நின்று ஆராதிக்கல. என்ன பண்ணாங்க? they entered into the house. இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோமே, நாம் தேவ பிரசுர நுழைஞ்சிட்டோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உருவம் வந்திருக்கு, ஆனா உள்ள வந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் விட்டு வந்ததை நினைப்போமானால், இன்னும் இது முடிச்சோன்னு போய் அடுத்து என்ன செய்ய போகும்ன்ற மனசுல சிந்தித்துக் கொண்டிருப்போமானால் நம்ம இன்னும் வெளியே தானே நிக்கிறோம். ஆமென். 12:30 மணிக்கு அவரை வர சொல்லியிருந்த இந்த ஆளு போற பார்க்க பார்த்தா இன்னைக்கு விடமாட்டான் போல இருக்குது. அந்த ஆளு வந்து அங்க நிப்பானே, மண்டையில குடையுதில்ல ஒரு புழு. ஹலோ, நம்ம ஆராதிக்கலன்னு அர்த்தம். ஆலயத்துக்கு வந்தா அவரை தவிர வேற சிந்தனை இருக்கக்கூடாது. ஆமென். தேவ அதான் ஆராதனை. விஷயம் டிபி நேரம் என்றால் அர்த்தம் என்ன? அப்பா கிட்டே இருக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள், அப்பா கிட்ட போனவரும் வேற தான் தோணுமா? வேற தான் கேட்க தோணுமா? தோணாத.
ஒருவரும் தோண்டாது, யாருக்கும் தோண்டாது. அவர் சொல்றான், I was lost in the wondrous presence of God. அது அவருடைய பிரசன்ஸ்ல போகும் என்ன பண்ணுவான், I was lost, நான் காணாம போயிட்டேயா, நான் இல்ல, யார் இருக்காங்க, அவர் தான் இருக்கிறாரு. நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன்னு ஒரு பாட்டு இருக்குது. நான் பிரமித்து நின்று பேரன்பு 2 வருஷம் டிராவல் பண்ணவனும் கிட்ட தான் வரான், 20 அடி தூரத்தில் இருக்கணும் கிட்ட வரான் பாருங்க. அந்த படகின் தூரம் கூட என்ன பண்ணக்கூடாது, என்னையும் நான் ஆராதிக்கிற தேவனையும் பிரிக்க கூடாது என்று அவர்கள் வந்துன்னு போட்டிருக்கு பாருங்க. படவில் உள்ளவர்கள் வந்து என்ன பண்றா, படகுக்குள்ள அவ்வளவு தூரம் தான் தேவனுக்கும் அவனுக்கும். ஆனா அந்த தூரத்து கூட அவங்களால டாலரேட் பண்ண முடியல. ஐயோ, என் ஆண்டவருக்கு எனக்கு இவ்வளவு தூரமா, ஐ வாண்ட் டு பி நியர், கிட்ட வராம பாருங்களேன். அப்ப ஆராதனையின் மையப்பகுதி என்ன, விஷிங் டு பி நியர், அவர் கிட்ட இருப்பதுதான். அது அநேக கண்டங்களை தாண்டி டிராவல் பண்ணி வந்தாலும் சரிதான், அதே படகில் இருந்தாலும் சரிதான், அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, கிட்ட வராங்க பாருங்க. அதுதான் ஆராதனை மிக மேன்மையானது, விஷிங் டு பி நியர். 3வது 28:9 வாசிங்க, மத்திய 28:9. அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு என்ன பண்றாரு, இயேசு எதிர வந்துட்டார், எதிர்பட்டு வாழ்க என்றார், வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து கவனிச்சீங்களா, எவ்வளவு தூரம் தான் இருக்கும், அவங்களுக்கு எதிர வந்து நிக்கிறாரு, பாக்குறாங்க, இவ்வளவு தூரம் கூட எனக்கும் என் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடாது, கிட்ட வந்து போட்டுருக்கு பாருங்க. யோசிச்சு பாருங்க, நீ கிட்ட இருக்கிறோமா தூரம் இருக்கிறோமா? God wants to measure the distance between him and me. தேவன் அவருக்கும் எனக்கும் உள்ள தூரம் எவ்வளவுன்னு அளந்து பார்க்க விரும்புகிறார். உபாகமம் 4:7 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம கர்த்தராகிய தேவனை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவன் நமக்கு சமீபம், அவர் கிட்ட இருக்க விரும்புகிறார். ஆனா நாம எட்ட போக விரும்புறோமே. ஆண்டவர் கிட்ட இருக்க விரும்புகிறார் என்பது என்ன, he want to be very close, அதாவது அவர் கையிட்ட தொடர மாதிரி. ஆனா நாம் இன்னைக்கு என்ன பண்றோம் தெரியுங்களா, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம் இன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும். ஆராதனை என்பது அவர் கிட்ட போவது, இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட. பாட்டு பாடுறோமே, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே, பாடுபட்ட நாயகன் பாடுறாங்களே, அந்த பிளக்கப்பட்ட விழாவுக்குள் நான் போகிற வரைக்கும் என்ன கிட்ட சேர்த்துக் கொள்ளுங்கன்னு பாடுறாங்களே. இன்னைக்கு ஆராதிக்கிற உங்களுக்கு எனக்கும் முதலாவது தெரிய வேண்டிய கருத்து என்ன தெரியுங்களா, ஆராதனை என்பது அவர் கிட்ட இருப்பது. நம்ம என்ன சட்டை போட்டோம், என்ன கலர்ல போட்டோம், மீசை இருக்கிறா, மீசை எடுத்தானா, சதரை விட்டு அடிச்சானா, இல்லைன்னா நம்முடைய மாதிரி பொம்பளை மாதிரி வளர்த்தானா, அது அல்ல. நான் எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ள தூரம் எவ்வளவு, ஆராதனை என்பது அந்த தூரத்தை பொறுத்தது. இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோமே, எனக்கும் என் ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம், அவர் கை நீட்டின தொடர மாத்திரமல்ல, நான் கையை நீட்டினாலும் தொடர இடத்துல நான் இருக்கணும். அவர் வானத்தில் இருந்தா கூட அவரால் என்ன கையை நீட்டி என்ன தொட முடியும், அப்படிதானே போட்டிருக்குது. வானத்தில் கையை தூக்கி எடுக்கிறான்னு போட்டிருக்குது. அவருக்கு அவ்வளவு கை நீளும், ஆனா நான் எங்க இருக்கணும், நான் கையை நீட்டினா அவரை தொடர அளவுக்கு நான் கிட்ட போகணும். அதைத்தான் நான் 3 பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 14. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை வாசிங்க. அதற்கு பின்பு சவுல், அதற்கு பின்பு என்ன, அதற்கு பின்பு தெரியுங்களா, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம், பெலிஸ்தியர்கள் ஆயுதங்களே இல்லாத இஸ்ரவேல் மேல யுத்தத்துக்கு வந்துருவாங்க. சவுலிடத்திலும் அவன் மகனாகி யோனத்தானை தவிர வேற ஒருத்தரையும் ஆயுதங்கள் இல்லை. என்ன ஆச்சுன்னா, எதிரிகள் வரான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ண, ராஜா பின்னாடி நிற்பதற்கு பதிலாக அவங்க எல்லாம் ஓடி போய் காடுகள்ல மலைகள்ல ஒளிந்து கொண்டார்கள். ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யோர்தானை கடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க, இங்க இருந்தா வம்புன்னு. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணாங்க, சவுலை விட்டு பிரிந்து பெலிஸ்தேர் ராணுவத்திலே பேச நினைச்சாங்களாம். அதாவது எல்லா மக்களும் ஓடி போய் ஒரு 600 பேர் கூட இருக்கிறான். 2 பேர் கையில தான் ஆயுதம் இருக்குது, கூட இருப்பது வெறும் 600 பேர், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் 23ஆம் வசனம் வாசிங்க, 14:23. இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். இந்த நிலையில் கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆட்கள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, நம்பிக்கை இல்லை, ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். இந்த ரட்சிப்பை கொடுத்த உடனே சவுல் என்ன செய்யறான் தெரியுங்களா, ஒரு பொருத்தனை செய்கிறான், ஒரு அறிவிக்கிறான், இன்றைக்கு பெலிஸ்தியரை கொள்ளையிட்டு தீரும் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது, யாரும் புசிக்க கூடாது. அந்த சட்டத்தை போட்டாரு. அவர்கள் துரத்தி கொண்டு ஓடுறாங்க, வழியில மக்கள் விடாய்த்து போகிறார்கள். ஏன்னா ஒரு யுத்தத்தில் வெற்றி பெற்ற பிறகும் சவுலுக்கு என்ன இருக்குது, எதிரில் ஒருத்தம் கூட உயிரோடு போகக்கூடாது, அவனுடைய பொருள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து தீர வேண்டும் என்று துரத்திட்டு ஓடுறான். போகாமல் தீர்மானம் செய்து விட்டான். அந்த தீர்மானம் செய்த போது அது பின்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. இதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா,
அவன் யோனத்தான் அதை மீறுகிறான். அப்போ ஜனங்கள் கோபப்படுகிறான் சவுல். ஜனங்கள் எல்லாம் யோனத்தானை பாதுகாத்து போட்டு அவனுக்கு ஒன்னும் சொல்ல தெரியல. அப்ப என்ன பண்றான் தெரியுங்களா? திரும்ப வாசிங்க 36ஆம் வசனம். அதற்கு பின்பு சவுல் நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். என்ன செய்யறான்? அவன் செய்த பொருத்தனை மீறப்பட்டது. அங்க பிரச்சனை வந்துட்டு அதை தாண்டி ஜனங்கள் அவனுக்கு எதிர்த்திருந்ததுனால பொருத்தனை விட்டு பின்வாங்குகிறான். பின்வாங்கிட்டு என்ன பண்றாங்க? சரி, இதை விட்டுருங்க, நம்ம எதிரி என்ன செய்வோம்? இரவெல்லாம் துரத்தி எதிரில் ஒருவன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும், வாங்க நம்ம பின்பற்றி போகலாம் என்று அவன் புறப்படுகிறான். அதற்கு அவர்கள் உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள். என்னைக்குமே சொல்லுகிறேன், ஆவிக்குரிய உலகத்தில் கூட சரி, இந்த பின்னாடி நிக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு ராஜா சொல்றதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு கர்த்தர் அவங்கள நிறுத்தல. அவன் என்ன சொல்றான்? ராத்திரி எல்லாம் துரத்துவோம், எல்லாரும் என்ன பண்ணுவோம்? போயிட்டு நாம எதிரிகளை கொள்ளையிடுவோம், ஒருத்தனை கூட உயிரிடக்கூடாது சொல்லும் போது ஜனங்கள் என்ன பண்ணும்? வேணாயா, கர்த்தர் பேர் ரட்சிப்பை கொடுத்துட்டார்ல, இது போடும் என்று சொல்ல ஒருத்தன் கூட இல்லை. என்ன பண்றான் தெரியுங்களா? இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கெட்டு போறதுக்கு காரணம் இன்னைக்கு என்னன்னா, ஒரு வெகு ஜனத்தினுடைய கருத்து. நிறைய பேர் சொல்லிட்டா, அதான் நம்ம பாட்டி அன்னைக்கே சொல்லி கொடுத்துருக்கா, ஊரே ஓடுனா ஊம மாதிரி உட்காருன்னு சொன்னார் போல. உங்களுக்கு ஊர் ஓடுனா என்ன செய்யணுமா? ஒத்து ஓடு, ஒருத்தனா ஓடுனா கேட்டு ஓடுனாங்க. அது ஊரே ஓடுனா மண்டைய மூளையை கலத்தி வச்சுட்டு ஓடலாமா பின்னாடி? அப்படித்தான் ஜனங்க ஓடுறாங்க. சவுல் சொல்லுகிறான், நம்ம நீங்க போவோம், எதிரி ராத்திரி எல்லாம் கொள்ளையிடுவோம், வெள்ளா பெலிஸ்தரை அழிப்போம். ஜனங்களை பண்ணா உங்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்க. முதல்ல அவன் சொன்னா தெரியுங்களா, இன்னைக்கு எவனும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான், அப்பவே சொல்லிருக்கல, யோ சாப்பிட்டான்னு நிறைய கொள்ளையெல்லாம் அப்பவே சொல்லிருக்கலாம்ல. அன்னைக்குன்னு சொல்ல ஆள் இல்ல, அதனால ஒரு பின்னாடி விளைவு உண்டாகிறது. மறுபடியும் பிரச்சனை வரும்போது ஜனங்கள் என்ன பண்றான்? ராஜா நீங்க செய்யுங்க ராஜா, நாங்க பின்னாடி ஓடி வரோம். வாசிங்க தம்பி. ஆசாரியனோ, கவனிச்சீங்களா? இப்படிப்பட்ட ஆசாரியர்கள் தான் இன்னைக்கு சபைக்கு தேவை. ஜனங்கள் எல்லாம் ராஜா பக்கம் நிக்கிறான், எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறான். ஆனா a man of God stood alone. ஒரு தேவ மனிதன் தனியா நிக்கிறான் பாருங்க. he is the priest. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆசாரியன் என்பதற்கு லத்தீன் மொழியில போன்டிஃபிக்ஸ் என்றால் பாலம் கட்டுகிறவன் என்ற அர்த்தம். அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு இணைப்பை உண்டாக ஆசாரியன். ஆசாரியன் யாரு? ராஜா சொல்லுகிறான், ஜனங்கள்லாம் ஆமான்னு ஓடுறாங்க. ஆனா ஆசாரியன் தனித்து நின்று தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பாலத்தை கட்டுறான் பாருங்க. ஆசாரியன் திரும்ப ஆசாரியனோ நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேர கடவோம். இது என்ன நேரம்? இது என்ன நேரம்? எதிரி பின்னாடி ஓடுற நேரம் இல்லையா, கர்த்தரை அணுகி போக வேண்டிய நேரம். நியர்னஸ் டு காட், அவன் தான் ஆசாரியன். இன்னைக்கு நிறைய நம்ம கர்த்தருக்காக செய்கிறோம், ஆனா கிட்ட ஓடுறதுக்கு எதிரி அழிக்கணும், அவனை கொள்ளை அடிக்க வேண்டும், எதிரி எதிர்த்து இந்த கதையெல்லாம் பேசுறோம்ல. நான் ஆசாரியன் சொல்றான், ஐயோ இது என்ன நேரம்? கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து விட்டார், இவன் எதிரியை துரத்துற நேரம்ல. லெட் அஸ் கோ நியர் டு காட். கர்த்தர் கிட்ட போவாயா? வாசிங்க. அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. இந்த கேட்காமணி ஓடி இருந்தனா என்ன ஆயிட்டு இருப்ப? தேவனை அணுகி சேர வேண்டிய நேரத்தில் எதிரியை துரத்தி கொண்டு ஓடுகிற ஒரு ஆவிக்குரிய உலகம் இன்றைக்கு. தேவனை கிட்ட போக வேண்டிய நேரம். இது என்ன நேரம்? We must be near to God. அதான் ஆராதனை. நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? அவரை விட்டு விலகி ஓடி எதிரியை துரத்தணும், அதிக கொள்ளை பொருள் மேல் விழணும், நிறைய சம்பாதிக்கணும், அதுதானே ஓடிட்டு இருக்கிறோம். ஆசாரி நின்று ஆலோசனை சொல்ல, மகனே இது நீ எதிரியை துரத்துற நேரம் இல்ல. God has already given you salvation. கர்த்தர் உனக்கு ஏற்கனவே ரட்சிப்பை கொடுத்து விட்டா, இப்ப யார கிட்ட போ? கர்த்தர் கிட்ட போ. கர்த்தர் சொன்னா ஓடு, இல்லன்னு கர்த்தர் பேசல பாருங்க. கர்த்தர் பேசலையே. இந்த பகல் ஒன்றை புரிந்து கொள்வோம். ஆராதனைக்கு அர்த்தம் என்ன? அப்பா கிட்ட போறது. நம்ம ஆடுறோமா பாடுறோமா துதிக்கிறோம், that is different. அது நமக்கும் அப்பாவுக்குள்ள உறவு. ஆடலாம் பாடலாம், அமைதியா நிக்கலாம், வாய் திறந்து கத்தலாம், இல்ல அமைதியாக உள்ள, that is different. நமக்கும் தேவனுக்குள்ள அந்த ஆவிக்குரிய அனுபவம். ஆனால் மைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நான் அப்பா கிட்ட இருக்கிறேன், எங்க அப்பா கிட்ட தான் இருக்கிறேன். ஏன்னா தேவன் என்கிட்ட இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட இருக்கிறேன். அப்படித்தானே போட்டிருக்குது. நீங்கள் அவரை கிட்ட சேருங்கள், அவரும் உங்ககிட்ட வருவார் தானே போட்டிருக்குது. தேவன் நம்ம கிட்ட வரணும்னு செய்யணும், நாம அவர் கிட்ட போனாதான். இல்லைன்னா அவர் கிட்ட வர முடியாது. சும்மா சொல்லிட்டு இருந்தா மாத்திரம் நடக்காது. பகல் வெளியில ஆராதிக்க வந்து கொஞ்சம் யோசித்து பார்ப்போம்.
என்னுடைய அந்த ஆராதனையின் அனுபவம் கிட்ட இருக்குதா, இல்ல உருவம் கிட்ட இருக்குது, வாயில ஆராதிக்கிறேன், என் இருதயம் தேவனை விட்டு தூரமா இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆராதனை அர்த்தம் உள்ளதாக மாறிவிடும். சங்கீதம் 73:25 வாசிங்க. Psalm 73 and verse 25. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. இது நிறைய பேர் வாயில அண்ட புழுகு ஆகாச புழுகா இருக்குது. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் சொல்லுங்களேன். பரலோகத்துல தங்க வீடு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஹலோ, ஆமா, பரலோகத்துல அவரை தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. நம்ம இதை பொய்யா சொல்லிட்டு இருக்கிறோம். பரலோகத்தில் என்ன இருக்குது? பர்த்தளம் போட்ட வீதி இருக்குது, அங்கே பெரிய பொன்னால் கட்டப்பட்ட வீடு இருக்கிறது. ஏசாத வீட்டு வந்து எட்டி பார்த்தா என் வீடு தெரியற இடத்துல இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் காரன் அட்வர்டைஸ் பண்ணாம பாத்தீங்களா? தாம்பரத்துக்கு, படத்துக்கு, உரகடத்துக்கு, வாலாஜாபாத்துக்கு அருகில் போடுவான். அட பாவி, தாம்பரத்துக்கும் வாலாஜாபாத்துக்கும் எவ்வளவுயா தூரம். அதே மாதிரி நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் எங்க வீடு எங்க தெரியுங்களா? ஏசாத வீட்டுல இருந்து எட்டி பார்த்தா எங்க வீடு தெரியும். அவ்வளவு கிட்ட. இயேசு வீட்டுக்கு 3வது வீடு பிளாட்டு எங்க வீடு தான். பரலோகத்துல உண்மையில்லாமல் எனக்கு வேற இருக்கிறா யோசிச்சு பாருங்க. ஹலோ, போய் தானே சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். பரலோகம் என்றால் யாரு? God only. அதுக்கு மேல எனக்கு தாட்டே இல்லப்பா. பரலோகத்துக்கு போனா எங்க அப்பா கிட்ட போய் இருக்க போறேன், அவ்வளவுதான். அங்க வீடு இருந்தானே பிளாட்ஃபார்ம்ல படுத்தா எனக்கு என்ன? கவனித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய அந்த விருப்பங்கள் நிறைய நிறைய போய் தான். அண்ட புழுகன் ஆகாச புழுகன்லாம் நம்ம சபையில பாடுற கூட்டத்தை தான் இருக்குது. ஹலோ, வேறு ஒரு ஆசை இல்ல. அண்ட புழுகுன்னா 1ஆம் நம்பர் புழுகு, வேற ஆசையே இல்லையா? இயேசு ராஜா உம்மை தவிர வேற ஆசை இல்லைன்னு பாடுறோமே, ராகம் போட்டு போய் சொல்றதா இல்லையா? இதுக்கு ஒரு கீபோர்டு, ஒரு கிட்டாரு, ஒரு பேடு வேற. பைத்தலோன். ஹலோ, நேற்று வந்து அந்த பாடணும், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யார் எனக்கு, புவியில் விருப்பம் இல்லைன்னு பாட்டு பாடுறோம்ல. பாட்டுலாம் நல்லா தான் ராகமா பாடுவோம், சரியா? ஆனா ஒண்ணு, எடுத்த பாட்டை வந்து படாத பாடுபடுத்தி பாடுவாங்க. நீங்க பாடுபடுத்தாம பாட்டை பாடுறீங்க, அதுக்கே சந்தோஷம். நேற்று என்னோட வந்த ஒரு தம்பி இங்க இருந்து பெரம்பூர்ல இருந்து வர்றாரு. ரயில்வேல ஒரு அதிகாரியா இருக்காரு, தீவிரமான கத்தோலிக்கன். ஆனா அந்த வசனத்து மேல அந்த மனுஷனுக்கு அவ்வளவு ஆசை. பெரம்பூர்ல இருந்து முதல் நாள் மீட்டிங்கு தனியா வந்தாரு. நேற்று அவருடைய பையனையும் சேர்த்து கூட்டு வந்துட்டாரு. அவர் நேற்று திரும்பி போகுன்னு சொல்றாரு, பிரதர், அந்த ஆராதனையில நான் அப்படியே என்ன மெய் மறந்துட்டேன். அவ்வளவு அற்புதமான பாட்டு. செலக்ட் பண்ண பாட்டு ஒன்றும் அது கிரெடிட் பாஸ்டருக்கு மாத்திரம் இல்ல, அது யூதாவுக்கு தான் நினைக்கிறேன். அந்த செலக்ஷன்லாம் இருக்கியா? அதான் யூதா தான். நான் கடந்த ஒருதுக்கு முன்னாடி ஒரு முறை பாஸ்டர் சொல்லிட்டேன், பாஸ்டர் இனிமேல் நீங்க பாட்டு துவங்காதீங்க, யூதாவே தொடங்கட்டும்னு சொல்லிட்டேன். நான் பாஸ்டர் பாத்தீங்கன்னா வேற ஸ்கேல ஆரம்பிச்சிருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த எமோஷன்ல உற்சாகத்துல பாத்தீங்கன்னா ஹையா ஆரம்பிச்சு அப்புறம் பாட முடியாம மூச்சு திணறி அவர் யூதா தான் உதவிக்கு வரணும். நான் அப்ப சொல்லிட்டேன், பாஸ்டர் நீங்க கூட பாடுங்க, யூதா ஸ்டார்ட் பண்ணாதான் ஒழுங்கான ஸ்கேல்ல பாடுவான்னு. ஆனா இப்ப வரும்போது பாக்குறேன், யூதா தான் பாடுறான், அவன் தான் தொடங்குறான், பாட்டு ஒழுங்கா போயிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். தள்ளியே நின்னுக்கிறேன். அந்த தம்பி ரொம்ப நேட்டா பாத்தீங்கன்னா சோ அப்படி அட்ராக்ட் ஆயிட்டான். சொன்னா அந்த பாமக செலக்ட் பண்ண பாடல் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட அற்புதம். நான் உண்மையில ஆவிக்குள்ளாகி ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் நான் கத்துற ஒரு கத்தோலிக்க சகோதரன், காத்தில் நடுவில் ஊழியம் பண்ற ஒரு மனுஷன், அவன் நேற்று சொன்னான், நீங்க உண்மையில ரொம்ப நல்லா தான் பாட்டு பாடுறீங்க, ஆனா அது ராகம் போட்டு போய் சொல்றதா இருந்துடக்கூடாது, சரியா? அதுதான் இதுல முக்கியமானது. அப்போ அவன் சொல்றான் பாருங்களேன், பரலோகத்துல உங்களை இல்லைன்னா அவனுக்கு யாரியா? அதுதான் ஆராதனை. பரலோகம் என்றால் எனக்கு என்ன? மை காட் ஒன்லி, அவ்வளவுதான். அங்க பொன் தளம் போட்ட வீதி இருந்தா எனக்கு என்ன? இல்ல அங்க பொன்னால் கட்டப்பட்ட வீடு இருந்தானா இல்லாம போனானா? யாரு? எங்க அப்பா இருக்காரு, அது போடாதா? ஒண்ணு கவனிங்க, எங்கே தேவன் இருக்கிறாரோ அதான் பரலோகம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். because he is the center of heaven. கர்த்தர் எங்க இருக்காதானே பரலோகம். அவர் நான் அவரோட இருக்கும்போது அப்புறம் பரலோகம் அங்க இருந்தானா இங்க இருந்தானா எல்லாம் ஒண்ணுதான் எனக்கு. நல்லா கவனித்துக்க. அடுத்து 28 வசனம் வாசிங்க. அதே சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அந்த நியர்னஸ் டு காட் எவ்வளவு அற்புதமா சொல்றான் பாருங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். என்ன செய்யறானா? கர்த்தர் கிட்ட இருப்பது ஒன்றுதான் அவருடைய நம்பிக்கை. அப்படியானால் ஆராதனையில் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன, அந்த 3 சொன்னேன், மற்ற 3 இடத்துல ஆராதிக்கப்படுகிறார். 3லயும் பாத்தீங்கன்னா கிட்ட இருக்க அனுபவம் தான்.
அது கொஞ்சம் கூட தங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடாது, கிட்ட வரணும். இரண்டாவதாக ஆராதனை என்பது இந்த 3 சின்ன கருத்து சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒன்று, அந்த மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11ல பார்த்தீங்கன்னா, ஆராதனை என்பது நாம் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நேரம் அல்ல, கர்த்தருக்கு நாம் கொடுக்கின்ற நேரம். ஆமென். இன்னைக்கு ஆராதனை நிறைய பேர் நினைக்கிறாங்க, கர்த்தரை விடுதலையா ஆராதிச்சோம், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார் அதை கொடுத்தார் அப்படி சொல்றோம் இல்லையா. ஆராதனை நேரம் கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற நேரம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரம் அல்ல. இவங்க என்ன பண்ணாங்க? 11ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. மத்தேயு 2:11. 66 புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்துக்கு எங்க போவேனா? அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, கவனிச்சீங்களா? அவங்க எப்ப கிட்ட போனாங்களோ, பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, கவனிச்சீங்களா? பிள்ளைக்கு 2 வயசு, அம்மாவுக்கு எப்படி ஒரு 25 வயசு இருந்திருக்கும்ல, ஒரு 20 வயசா இருந்திருக்கும்ல. 2 வயசு கண்ணில் தெரியுமா, 20 வயசு கண்ணில் தெரியுமா? வீட்டுக்குள்ள போனா, வீட்டுக்குள்ள போனா பெரியவங்க தெரியுவாங்களா, குழந்தை தெரியுமா? அவன் ஒழுங்கா கிட்ட போனதுனாலதான் முதல்ல யாரை பார்த்தான்? அம்மாவை பார்க்கல, யாரை பார்த்தான்? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அம்மாவை பார்த்தே ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நம்ம இந்த ரோட்லயே பாருங்களேன், அம்மா ஆராதிக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு விண்ணரசு ஆலயம்னா விண்ணரசு எங்கதான் நிக்குது? ரோட்ல தான் நிக்குது. நான் காலைல வரும்போது பார்த்தா விண்ணரசு மொத்தமா பேர்ந்து ரோட்ல நிக்குது. ஏன்னா அவங்க எங்க போகல, கிட்ட போகாத வரைக்கும் அம்மாவா பிள்ளையான வித்தியாசம் இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியல. They are worshiping a wrong personality. ஒரு ஏன் தெரியுங்களா? கிட்ட போகல, வீட்டுக்கு வெளியே நின்று இப்படி போட்டா இப்படி போட்டா எப்படி தெரியும்? பார்த்தா பெரிய ஒரு அம்மா தான் தெரியும், பிள்ளை தெரியாது. ஆனால் அவன் ஞானி, they entered into the house, they can differentiate, வித்தியாசப்படுத்த முடியுது. பாருங்க, இது அம்மா, இது பிள்ளை. முதல்ல யாரை பார்க்கறான்? அம்மா பெரிய உருவத்தை பார்க்கல, அவர் சிறுத்தவராக சிறியவராக இருந்தாலும் அவர் பெரியவருக்கு மேலானவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்று அவனை பார்க்க முடியுது. அவருக்கு அவரை பிள்ளையையும் அவன் தாயையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, யாரை ஆராதிக்கணும் தெரிஞ்சு பாருங்க, யாரை பார்க்க வேண்டும் என்றும் தெரிந்தது. அந்த அம்மாவை ஆராதிக்கல, யார் ஆராதிக்கிறான்? அதை பணிந்து கொண்டு போட்டுருந்தீங்களா? அப்படின்னா யாரை எப்ப தெரியும் தெரியுங்களா? வெனிகோனியா ஆராதனையில தேவ சமூகத்தை கிட்ட போக போக நமக்கு தெரியும், பார்க்க வேண்டியவர் ஒருவர் தான், பணிந்து கொள்ள வேண்டியவர் ஒருவர் தான். ஏன்னா சந்தேகம் இல்லை, பியாண்ட் ஆஃப் தி வர்ஷிப். காரணம் என்ன தெரியுங்களா? கிட்ட போன போது தெரிஞ்சது, அம்மா தேவைதான், ஆனா புள்ளதான் ஆராதிக்கப்படத்தக்கவர். நெருஞ்சான் கிடையாது, விழுறான் பாருங்க, விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறக்கிறான் பாருங்களேன், தங்கள் உள்ளத்தை திறக்கிறான் பாருங்களேன். பொக்கிஷம் எங்கே இருக்குது? அங்கே உன்னுடைய இருதயம். பொக்கிஷம் என்பது என்ன? அன்னைக்கு அவன் லிட்டரலா பெட்டியை திறந்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் ஆராதிக்க உள்ளமாகிய பொக்கிஷத்தை திறக்கணும். ஏன்னா நம்ம இருதயம் எங்கே இருக்குதோ அதான் நம்முடைய பொக்கிஷம். திறந்து என்ன பண்றாங்க? வாசிங்க. பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பொன் என்பது அவைலபிள் டு காட். கர்த்தருக்கு ஆராதனை என்ன செலுத்த வேண்டும்? ஆராதனை என்பது கர்த்தரிலிருந்து வாங்குற நேரம் அல்ல, கர்த்தருக்கு கொடுக்கின்ற நேரம். They open their treasures. தங்கள் உள்ளமாகிய பொக்கிஷத்தை திறக்கிறாங்க. எதை கொடுத்தாங்க தெரியுங்களா? பொன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பொன் என்பது அவைலபிள் டு காட், அது யூஸ்ஃபுல்னஸ் டு காட், கர்த்தருக்கு பயன்படுவதற்கு பேர் தான் பொன். ஒரு பெரிய வீடு, அநேக மெட்டல்ல பாத்திரங்கள் இருக்கிறது, அதில் சில கனத்துக்குரியது, சில கனவீனத்துக்குரியது. எது கனத்துக்குரியது? பொன் அல்ல. எஜமானுக்கு பயன்படுவதற்கு தன்னை எது சுத்திகரித்துக் கொண்டதோ அதுதான் என்ன பாத்திரம்? கனமுள்ள பாத்திரம், அதுதான் பொன். மெட்டீரியல் பொன்னா இருக்கலாம், அது பயன்படாவிட்டால் மெட்டீரியல் மண்ணாக இருக்கலாம், அது எஜமானுக்கு பயன்படுமானால் அப்படின்னா it doesn't depends upon the material but the availability to God. அதாவது ஆண்டவருக்கு ஆராதனை வந்து எத்தனை தெரியுங்களா? அவர் கிட்ட போறோம், ரெண்டாவது அவரை பார்த்து பணிந்து கொள்ளுகிறோம், மூணாவது என்ன செய்யணும் தெரியுங்களா? நம்ம பொக்கிஷத்தை திறந்து ஆண்டவரே என்ன உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், என்ன எடுத்து பயன்படுத்துங்க. அது ஆண்டவரே நீங்க எனக்கு பயன்படுங்கன்னு சொல்றது ஆராதனை அல்ல. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்ன உங்களுக்காக, உங்க ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக, உன் சபையின் மேன்மைக்காக என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்றதுங்க. that is worship. அதுதான் பொன். அடுத்தது என்ன பண்றாங்க? தூப வர்க்கத்தை எடுத்தாங்க இல்லையா? சாட்சி உள்ள வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் நற்கந்தங்கள் என்று தொடர்ந்து வாசிப்போம்.
அப்படியானால் இரண்டாவது என்ன செய்ய, முதல்ல பொன்னை கொடுத்தார்கள். நான் உங்களுக்கு ஆயத்தமா இருக்க ஆண்டவரே, என்ன நீங்க எப்படி பயன்படுத்த விரும்புறீங்களோ அப்படி பயன்படுத்துங்க. இரண்டாவது என்ன கொடுக்கிறாங்க? தூப வர்க்கம் என்றால் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. கவனித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு பேசுகிறோம், ஆனால் பேசுறது முக்கியமானது தெரியுங்களா? ஒரு ஜீவியம், ஒரு பரிசுத்த வாழ்க்கை. கத்தோலிக்க சபையில் ஒருத்தர் இருக்கிறார், பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று ஒருவர் இருக்கிறார். அசிசியார் என்று தமிழ்ல அவர் சொல்லுவாங்க. பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, அவர் நிறைய ஊழியங்களை செய்தவர். அவர் தன் வாழ்க்கையினுடைய மைய நோக்கத்தை, மோட்டோ என்ன தெரியுங்களா? preach gospel everywhere, எல்லா இடங்களிலும் நற்செய்தியை அறிவியுங்கள். யூஸ் words if necessary, தேவையானால் வார்த்தையை பயன்படுத்துங்கள். என்ன சொல்ற? ஒரு கத்தோலிக்க பரிசுத்தவான் சொல்றாரு, எல்லா இடங்களிலும் நற்செய்தியை அறிவியுங்கள், தேவையானால் வார்த்தையை சொல்லுங்கள். அதுக்கு என்ன? வார்த்தை இல்லாமலும் உன்னால சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அது வாழ்க்கையின் சுவிசேஷம். இன்னைக்கு காடு வரைக்கும் பேசுற நிறைய பிரசங்கர் என்ன மாதிரி ஆள் இருப்பாங்க, ஆனா வாழ்க்கை அதுதான் தூபம். தூபம் என்பது என்ன? தேவனுக்கு ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேசலாம், வாழ்க்கை சரியா இல்லாவிட்டால் பேசாம இருக்கலாம், ஆனா வாழ்க்கை. பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த லாசர் 2 பேர் இருக்காங்க தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டுல 2 லாசர் இருக்காங்க. 2 பேரும் பேச மாட்டான். நல்லவன். ஹலோ, ஒருத்தன் சாகு முன்னாடியும் பேச மாட்டான், சாகிற வரைக்கும் நோய் வந்தாலும் புலம்ப மாட்டான். அதே போல செத்து உயிர் வந்த பிறகு நான் செத்து படைச்சவான்னு பாட்டும் பாட மாட்டான். அவன் முன்னாடியும் பேசல, பின்னாடியும் பேசல. அந்த ஐஸ்வர்யம் வீட்டு வாசல் ஒரு லாசர் கிடந்தான் பாத்தீங்களா? அவன் இல்லாத போதும் பேசல, மரித்து ஆபிரகாமில் இருக்கும் போதும் பேசல. பாருங்களேன், நல்லவனுங்க பேசவே மாட்டான். ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை பார்த்து இயேசுவிடத்தில் வந்தான் என்று எழுதப்பட்டது லாசருவை பற்றி மாத்திரம்தான். அந்த லாசருவை பார்த்து என்ன பண்ணாங்களா? இந்த இயேசு எனக்கு வேண்டும் நிறைய பேர். இயேசு பைபிள்ல ஒரு மனிதனை பார்த்து இயேசு வந்தான்னு சொல்லப்பட்ட ஒரே ஒரு ஆள் லாசரு மாத்திரமே. அப்படியான கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேச வேண்டியது நல்லதுதான், பேசாமலும் சுவிசேஷம் அறிவிக்கலாம், ஒழுங்கா வாழ்ந்தாலே போதும். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஊழியம் பண்ணலாலும் பரவாயில்ல, அட்டூழியம் பண்ணாம வந்தாலே போதும். ஊழியம் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை, சோத்திரம் போட்டு இருந்துடலாம். அட்டூழியம் பண்ணா அது அதை விட கேடு. மூன்றாவது ஒன்று சொல்லுகிறேன், அந்த வெள்ளை போல இருக்கு தெரியுங்களா? வெளிப்பாடு 2:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வது. தூப வர்க்கத்துக்கு மிர் என்ற வார்த்தை, இந்த மிர் என்பது ஸ்மிர்னா. ஸ்மிர்னா என்றால் கசப்பு, வெள்ளை போலம் என்று அர்த்தம். மிர் என்ற வார்த்தைக்கு வெள்ளை போலம். அந்த வெள்ளை போலம் அது ஸ்மிர்னா என்ற சபையின் பேர். ஸ்மிர்னா என்ற அர்த்தம் என்ன? பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற சபை. அப்படின்னா அவங்க கர்த்தரை பணிந்து கொண்டாங்க, கிட்ட போனாங்க. அப்ப என்ன பண்ணாதுங்களா? பொக்கிஷத்தை திறந்து தங்களை தேவனுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார்கள். இரண்டாவது தங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தார்கள். மூன்றாவது கர்த்தருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வதையும் அர்ப்பணித்தாங்க. அதுக்கு பேர் தாங்க ஆராதனை. ஹலோ, விடிஞ்சதுப்பா, பார்த்தா தெரியுது, இதுக்கு ஒரு பேர், இதுவா ஆராதனை? இதுதாங்க ஆராதனை. This is a right word. அதான் சொன்னாரு, உண்மையாய் தொழுது கொள்றான்னு சொன்னார் இல்லையா யோவான் 4:23. அப்படின்னா தொழுது கொள்ளுதல் ஒண்ணு இருக்குது, உண்மையாய் தொழுது கொள்ளுதல் இருக்குது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய், சங்கீதம் 145:18 வாசிக்கிறோம்ல. அப்படின்னா கூப்பிடவும் செய்யலாம், உண்மையாகவும் கூப்பிடலாம். தொழுது கொள்ளவும் செய்யலாம், உண்மையாகவும் தொழுது கொள்ளலாம். கர்த்தர் இன்னைக்கு யாரை தேடுகிறார்? உண்மையா தொழுது கொள்றவனை தேடுறார். அப்படின்னா என்ன இருக்கணும்? இன்னைக்கு மத்தேயு 2:11 அந்த 3 கருத்துக்கள். ஒன்று, கிட்ட வந்தாங்க. அடுத்தது, ஆராதிக்க வேண்டியவரை அறிந்து கொண்டார்கள். மூணாவது, ஆராதனையின் 3 தன்மைகளை அற்புதமா வெளிப்படுத்தினாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 14:33 இருக்குது. அவர்கள் கிட்ட வந்து ஆராதித்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவரை அறிக்கையிட்டாங்க. பாருங்க, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுக்கு அர்த்தம் என்ன? வெளிப்பாட்டை பெற்றார்கள். ஆராதனை 2 தன்மை என்ன தெரியுங்களா? we had to go near God. கிட்ட போன என்ன ஆகும் தெரியுங்களா? he is the real messiah. அவர்தான் மேசியா. அந்த மேசியா என்பது என்ன? வெளிப்பாடு. யோவான் மத்தேயு 16:16 பாத்தீங்கன்னா பேதுரு சொல்வார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலப்பா, என் பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னா இரண்டாவது ஆராதனை என்ன வேணும் தெரியுங்களா? ரெவலேஷன் ஆஃப் காட். ஒன்று, தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பது மாத்திரம், கிட்ட போய் ஆராதிப்பது மாத்திரமல்ல. ரெண்டாவது என்ன செய்யணும் தெரியுங்களா? தேவனை பற்றிய வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் காட். ஏன்னா வெளிப்பாடு உள்ள சபைதான் பாதாளத்தை மேற்கொள்ள முடியும். வெளிப்பாடு இல்லாத சபை பாதாளத்தால் விழுங்கப்படும். மூன்றாவது ஒன்றை கவனித்தான், கிட்ட வந்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா? 28:9 மறுபடியும் வாசிங்க. மத்தேயு 28:9.
அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். என்ன பண்ண? அர்ப்பணித்தல். என்ன செய்யறாங்க? அவர் பாதத்தை பற்றி கொண்டு என்ன பண்றாங்க? தங்களை முழுமையாக அர்ப்பணித்து தேவனை ஆராதிக்கிறார்கள். அர்ப்பணித்தல். திரும்ப சொல்லுகிறேன், ஆராதனை என்றால் என்ன? கிட்டு போறது. அடுத்தது முதல் ஆராதனை இருக்கிறது அழித்தல், கொடுத்தல். இரண்டாவது என்ன? அறிக்கையிடுதல். மூணாவது என்ன? அர்ப்பணித்தல். ஆராதனையில இந்த இயேசு ஆராத 3 கருத்துக்களை என்ன கவனிக்கிறோம்? விஷிங் டு பி நியர் காட், கர்த்தர் கிட்ட போகணும், அதான் ஆராதனை. இந்த 3ல உள்ள மைய கருத்து என்ன? கிட்ட போறது. அடுத்தது என்ன? இந்த 3லும் 3 தன்மைகள். ஒன்று அழித்தல், வாங்குகின்ற நேரம் அல்ல, தேவனுக்கு கொடுக்கின்ற நேரம். இரண்டாவது என்ன? அறிக்கையிடுதல். அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் நீங்க தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மையாகவே நீர் தேவகுமாரன் அறிக்கையிட்டாங்கல்ல. மூன்றாவது என்ன பண்ணாங்க? பாதத்தில் விழுந்து தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எனக்கு அன்பான மகனே, மகளே, என் சகோதரனே, சகோதரியே, ஆராதிக்க வந்திருப்பது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். ஜீவன் உள்ள தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அது பெரிய பாக்கியம். ஆனால் இந்த ஆராதனை வெளில கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் அப்பா கிட்ட போயிட்டேனா, இல்ல இன்னும் எனக்கும் தேவனுக்கும் தூரம் இருக்கா? ஆராதனை என்பது நமக்கும் நம் தேவனுக்கு உள்ள தூரத்தை தீர்மானிக்கின்ற ஒரு நேரம். என்னால அப்பா கிட்ட போக முடியுது, வேற எந்த சிந்தனையும் இல்லாம, வேற எந்த நோக்கமும் இல்லாம ஆராதிக்க வந்திருக்கேன். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் தூரமே இல்லை. இரண்டாவது, ஆராதனை என்பது நான் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுகிற நேரம் அல்ல, அப்பாக்கு நான் கொடுக்கின்ற நேரம். இன்னும் சொல்ல போனா கர்த்தர் தமக்கு பிரியமானதை எங்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்கிற நேரம். அப்படிதான் யாத்திராகமும் 10:25-26 சொல்லுகிறது. எண்ணத்தை கொண்டு ஆராதிப்போம் என்று அங்கே போய் சேரும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அங்கே போகும்போது இவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். கர்த்தர் தமக்கு பிரியமானதை எடுத்துக் கொள்ளுவார். ஆராதனை என்பது ஒன்று, நம்மை தேவனுக்கு பயன்படுகின்ற விதத்தில் அர்ப்பணிப்பது. இரண்டாவதாக மிக முக்கியமானது, அவரை அறிந்து கொள்ளுகின்ற அறிவை பெற்று அவருடைய வெளிப்பாட்டை நாம் அறிக்கையிடுவது. நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். மூன்றாவதாக அவர் பாதத்தில் விழுந்து, அப்பா இனி நான் அல்ல, நாட் ஐ பட் கிரைஸ்ட், கலாத்தியர் 2:20, நான் அல்ல, கிறிஸ்து தான் இனி என்னில் வாழுகிறார். தட் இஸ் வர்ஷிப். நம்முடைய ஆராதனை ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கட்டும், ஒரு புத்தி உள்ள ஆராதனை இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம்.